ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பவித்ரா விஸ்வநாதன். நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சுவாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன் பாகம் 7 அத்தியாயம் 61. அலெக்ஸ் அன்று காலை திருமணத்திற்கு தயாராகி கீழே வரும்போதே மேக்ஸ் அலெக்ஸின் அப்பா வந்து கொண்டிருப்பதாக தகவல் சொன்னான். அப்போதே தனது பிரத்யேகமான துப்பாக்கியை எடுத்து வைத்துக் கொண்டான். அவனுக்கு நன்றாக தெரியும் இப்படித்தான் நடக்கும் என்று. அதே போல்தான் நடந்தது. அதிதியை கொன்று விடுவேன் என்று மார்டின் சொன்னவுடன் எங்கிருந்துதான் அலெக்ஸுக்கு அவ்வளவு கோபம் வந்ததோ தெரியவில்லை. துப்பாக்கியை தூக்கி அவர் தலையில் வைத்து விட்டான். ஆனால் இதற்கான பின்விளைவுகள் படுமோசமாக இருக்கும் என்று தெரிந்தேதான் செய்தான் அலெக்ஸ். முன்னின்ற பாதுகாவலர்களிடம் துப்பாக்கியை கீழே இறக்குமாறு சைகையை செய்துவிட்டு பின்னால் திரும்பி அலெக்ஸுக்கு நேராக நின்றார். இப்போது அலெக்ஸ் பிடித்திருந்த துப்பாக்கி மார்டின் முகத்துக்கு நேராக இருந்தது. அவர் கண்களை பார்த்து அவருக்கு நேராக துப்பாக்கியை நீட்டும் தைரியம் அலெக்ஸிற்கு இல்லை. எனவே கீழே இறக்கிவிட்டான். அதற்குள் மேக்ஸ் அலெக்ஸ் பின்னால் அவனை அடக்கிவிட்டான். தப்பா அலெக்ஸ் என்றான். வெரி குட் அலெக்ஸ், யாரோ ஒரு பொண்ணுக்காக என் தலையில துப்பாக்கி வச்சுட்ட, சூப்பர். இவ கூட நீ எப்படி வாழ போறேன்னு நான் பாக்குறேன். உன் காதலை இப்படி என் தலையில துப்பாக்கிய வச்சு காமிக்கிறதுக்கு பதிலா இந்த பொண்ணை நம்ம பேலஸ்ல வச்சு வாழ்ந்து காட்டு. என்கிட்ட இருந்து இந்த பொண்ணை இப்போதைக்கு காப்பாத்தி இருக்கலாம், ஆனா பேலஸ்ல அது முடியாது. பாக்கலாம் எவ்வளவு நாள் இவ உயிரை உன்னால பிடிச்சு வைக்க முடியுதுன்னு என்றார். பின் மெலினா பக்கம் திரும்பி, கவலைப்பட வேண்டாம், எப்ப இருந்தாலும் அலெக்ஸ் உனக்கு தான், கிளம்பு போகலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதிதி அருகில் வந்தாள் மெலினா. இப்போ அலெக்ஸ கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாம், இனிதான் நீ நரகம்னா எப்படி இருக்க போகுதுங்கிறத பாப்ப என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அந்த இடமே மழை பெய்து ஓய்ந்தது போல் இருந்தது. பின் மேக்ஸ், சொல்லு அலெக்ஸ், ஃபிளைட் ரெடி பண்ண சொல்லு, நாங்க உடனே கிளம்பணும். எங்க அலெக்ஸ் போக போற? பேலஸ்க்கு. ஐயோ அலெக்ஸ் வேண்டாம், இங்கேயே கொஞ்ச நாள் இருங்க, எல்லார் கோபமும் குறையட்டும், அப்புறம் போகலாம். இல்ல மேக்ஸ், என் காதல பேலஸ்ல நிரூபிக்க அப்பா சொல்லியிருக்காரு, அதை நான் பண்ண வேண்டாமா? அதுக்காக அதிதியோட உயிரோட விளையாட போறியா என்ன? என்னால பாத்துக்க முடியும் மேக்ஸ். எனக்கு உங்க அம்மாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு அலெக்ஸ். அவங்க மெலினா தான் அவங்க மருமகன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதிதிய கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. தெரியும் மேக்ஸ், அதிதி உயிருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி அலெக்ஸ், இதுக்கு மேல என்ன சொல்லி தடுப்பதுன்னு எனக்கு புரியல. எனவே ஃபிளைட் தயார் செய்ய போய்விட்டான் மேக்ஸ். அலெக்ஸ் திரும்பி அதிதியை பார்த்தான். மழையில் நனைந்த கோழி போல் நடுங்கிக் கொண்டு நின்றாள். என்ன அதிதி, இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் எவ்வளவு இருக்கு பார்க்க வேண்டியது. போகலாமா இளவரசி எம்முடைய அரண்மனைக்கு என்றான். வேண்டாம், நம்ம பேசாம சென்னை போகலாம். நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன், என்னை நம்பி வாங்க ப்ளீஸ். அவள் பேசியதை கேட்டு அலெக்ஸுக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் உன் மேல வச்சிருக்க காதல அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நான் காட்டணும். அது பேலஸ்ல இருந்தா மட்டும்தான் முடியும். என்னை நம்பி வா, போகலாம் என்றான். அதிதி அவன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அலெக்ஸ் அப்பா மெலினாவுடன் ஏற்கனவே கிளம்பியிருந்தார். அலெக்ஸ் அவன் தனி விமானத்தில் போக தயாராகி வந்தான். மெர்சி பேலஸில் அதிதி போடுவதற்காக சில உடைகளை தயார் செய்து கொடுத்தாள். கிளம்புவதற்கு முன் அலெக்ஸ் மேக்ஸை கட்டி அணைத்து கொண்டான். உன்னோட உதவி இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டிருப்பேன் மேக்ஸ். நன்றி சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த விரும்பல. சீக்கிரம் பேலஸ்க்கு வா, உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன், சரியா? அப்பா கோபம் குறையட்டும், கண்டிப்பா வரேன். நான் போயிட்டு வரேன் அண்ணா என்றாள் அதிதி. அவள் தலையில் கை வைத்தவன், பத்திரமா போயிட்டு வா, உனக்காக ஒரு அண்ணா பின்லாந்துல இருக்கேன்னு மறக்க வேண்டாம். பின் இருவரும் ஏறிக்கொள்ள விமானம் ரஷ்யா நோக்கி பறந்தது. சுய நினைவில் இப்போதுதான் தனி விமானத்தில் பறக்கிறாள் அதிதி. சற்று பயமாக இருந்தாலும் அலெக்ஸ் இருந்ததால் அது தெரியவில்லை. சரியாக 2 மணி நேரத்திற்கு பேலஸ் வாயிலுக்கு வந்துவிட்டனர். வெல்கம் டு மை பேலஸ் அதிதி என்று அவளிடம் சொல்லிவிட்டு கார் ஓட்டுநரிடம் ஏதோ ரஷ்ய மொழியில் சொன்னான். அதை கேட்டு தலையாட்டிய அவர் வாகனத்தை மெதுவாக செலுத்தினார். அதிதி மிரண்டு போய் அமர்ந்திருந்தாள். இது என்ன, வீடு மாதிரியே இல்லையே, ஏதோ ஒரு பெரிய சிட்டிக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. அதிதி, இது வீடு இல்ல, இது பேலஸ், இப்படித்தான் இருக்கும். ஏன் அலெக்ஸ், உங்க வீட்டுல நீங்க, உங்க அப்பா அம்மா, அப்புறம் ஜான் அண்ணா 4 பேர் தானே இருக்கீங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? இல்ல அதிதி, இங்க எங்க அப்பா, அவரோட 2 தம்பிங்க, அப்புறம் அவங்க குடும்பம் இருக்கு. அது போக அப்பாக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. அது போக இங்க 400 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் இடம் வேணும் இல்லையா? ஏங்க, மொத்தமா பார்த்தா ஒரு 50 பேர் இருப்பீங்களா? உங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு 400 பேரா? இதெல்லாம் அநியாயமா இல்ல? அதிதி, இதெல்லாம் ஒன்னும் நான் பண்ணல. இந்த பேலஸ் பல வருஷமா இப்படித்தான் இருக்கு. இதுதான் இங்க வழக்கம். என்னமோ போங்க, எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமாதான் இருக்கு. கார் நேராக அலெக்ஸ் வீட்டு வாசலில் போய் நின்றது. அங்கிருந்த பாதுகாவலர்கள் இவர்களை பார்த்து தலை குனிந்து வணக்கம் வைத்தனர். அதிதி புடவை அணிந்திருந்தாள். அவளை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தனர்.
அந்த பேலஸின் தலைமை சமையல் கலை நிபுணர் மேரி. அவர்தான் அலெக்ஸை வளர்த்தவரும் கூட. இவர்களை வரவேற்பதற்கு அவர் வந்திருந்தார். அலெக்ஸ் அவரை பார்த்தவுடன் ஓடி சென்று கட்டி பிடித்து கொண்டான். அவரும் அலெக்ஸை ஆற தழுவி கொண்டார். பின் அதிதியை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். அவருக்கு அதிதியை பிடித்திருந்தது. அவளிடம் என்ன உதவி தேவைப்பட்டாலும் அவரை கேட்கும்படி கூறி வீட்டிற்குள் அழைத்து சென்றார். அலெக்ஸுக்கு முன்னாடியே மார்ட்டின் அங்கு வந்திருந்தார். அவர் அருகில் கோபமே உருவாய் அமர்ந்திருந்தார் எலிசா, அவர் மனைவி, அலெக்ஸின் அம்மா. அவரை பார்த்தவுடன் அதிதிக்கு இவரை சமாளிப்பது சாதாரண விஷயம் கிடையாது என்பது தெரிந்தது. அவர் அருகில் அமர்ந்து மெலினா அதிதியை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இல்லை, முறைத்து கொண்டிருந்தாள். எலிசா அருகில் வந்த அலெக்ஸ், ஹாய் மாம், இவங்க அதிதி, என்னோட மனைவி என்றான். சிரித்து கொண்டே எழுந்த எலிசா, நீ கூட்டிட்டு வர்றவங்களையெல்லாம் நான் என்னோட மருமகளா ஏத்துக்க முடியாது அலெக்ஸ். நான் சொல்லுற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இவளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரை விட்டு, இல்ல இந்த உலகத்தை விட்டு கூட அனுப்பிட்டு நீ மெலினாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. இந்த பேலஸ்க்கு உள்ள வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை கண்டவங்களை கூட்டிட்டு வந்து கலங்கப்படுத்த வேண்டாம் என சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருடன் மெல்லினாவும் போய்விட்டார். மேரி, சொல்லுங்க அலெக்ஸ். அதிதியை என்னோட அறைக்கு கூட்டிட்டு போங்க என்றான் அலெக்ஸ். சரி வாங்க. அதிதி தயங்க கொண்டே நின்றாள். எலிசா பேசிய வார்த்தைகளை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அலெக்ஸ் ஒரு முறை கண்களை அழுந்த மூடி திறந்தான். அதை புரிந்து கொண்ட அதிதி மேரி கையை பிடித்து கொண்டு அவருடன் நகர்ந்து விட்டாள். அலெக்ஸ் மார்ட்டின் எதிரில் அமர்ந்தான். இந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் என்னால தனித்தனியா போய் சொல்ல முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதிதி என்னோட உயிர். அவளை கொல்லணும் இல்ல கஷ்டப்படுத்தணும்னு ஏதாவது நினைப்பு இருந்தா அதை மறந்துருங்க. இல்ல, இந்த அலெக்ஸுக்கு இன்னொரு குணம் இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் காட்ட வேண்டியது வரும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அலெக்ஸ் அறைக்கு வந்த அதிதிக்கு அது தன் வீட்டை விட பெரிதாக இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் நின்றாள். அந்த அறை முழுவதும் வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் வடிவமைக்கப்பட்டது. இந்த பேலஸ் முழுவதிலும் பார்த்தாலும் இந்த அறைதான் மிக அழகான அறை. உனக்கு நிச்சயம் பிடிக்கும் அதிதி. ஆமா மேரி, எனக்கு இந்த அறை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் தான். சந்தோஷம். சரி, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். நான் எடுத்துட்டு வர்றதை தவிர வேற யார் எது கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம், சரியா? சரி. மேரி வெளியே சென்ற பின் அங்கிருந்த மெத்தையில் அமர்ந்தாள். பஞ்சு பொதி போல் அவ்வளவு மென்மையாக இருந்தது. அதிதிக்கு இன்னும் மனக்குழப்பம் போகவில்லை. தான் செய்தது சரியா தவறா என யோசித்துக் கொண்டிருந்தாள். பின் அறையை சுற்றி பார்த்தாள். அந்த அறையில் அலெக்ஸ் போட்டோ ஒன்று கூட இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக வேறு ஒரு போட்டோ மாட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டாள் அதிதி. அத்தியாயம் 62. மேரி அறையை விட்டு சென்ற பின் அங்கிருந்த மெத்தையில் தளர்வாய் அமர்ந்தாள் அதிதி. இப்போது வரை அலெக்ஸை திருமணம் செய்ய சம்மதித்தது சரியா தவறா என புரியவில்லை. அப்பா அம்மாக்கு ஒரு நாள் தெரிய வந்தால் என்ன நினைப்பார்கள் என வருத்தமாக இருந்தது. கடத்தி வந்து வற்புறுத்தி திருமணம் செய்து கொண்டான் என கூறவே முடியாது. கடைசி நேரத்தில் விருப்பமில்லை என்றால், வேண்டாம், நான் உன்னை பத்திரமாக சென்னையில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்றுதான் சொன்னான். அதனால் இந்த விஷயத்தில் அவனை குறை சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தால் எனக்கும் அவன் மீது காதல் வந்து விட்டதா? இது தவறு இல்லையா? இங்கிருக்கும் அனைவரும் என்னை கொலை செய்ய வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். நன்றாக இருந்த குடும்பத்தில் பிரச்சனையாக வந்து நின்று விட்டோமோ என கூட தோன்றியது. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே அறையை சுற்றி பார்த்தாள். ஒரு படுக்கை அறையை இவ்வளவு பெரியதாக இருக்கும் என அதிதி நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கும் வீடுகளில் குறைந்தபட்சம் ஒரு போட்டோவாது இருக்கும். இங்கு இவ்வளவு பெரிய அறையில் அலெக்ஸின் ஒரு போட்டோ கூட இல்லை. அறையை சுற்றி கொண்டே வந்தவள் ஒரு இடத்தில் அப்படியே அதிர்ந்து போய் நின்று விட்டாள். ஒரு போட்டோ கூட இல்லாத அந்த அறையில் ஒரே ஒரு போட்டோ மட்டும் உயரத்தில் மாட்டப்பட்டிருந்தது. அது அது அவள்தான், அதிதியின் போட்டோதான். ஆனால் இது இப்போது எடுத்தது இல்லை. பல வருடங்களுக்கு முன் மருத்துவ கல்லூரியில் படித்த போதே கேம்ப் விஷயமாக ஊட்டி போயிருந்தாள். அப்போது எடுத்திருக்க வேண்டும். அதிதிக்கு அப்போது அவள் போட்டிருந்த உடை நினைவுக்கு வந்தது. அது குமரவில் மலேசியா போயிருந்த போது எடுத்து வந்து கொடுத்தார். பர்பிள் நிறத்தில் இருக்கும் குடை போன்ற சுடிதார் அது. அன்று கேம்ப் கடைசி நாள். காலையில் உடன் வந்தவர்கள் எல்லாம் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிதிக்கு தூக்கமே வரவில்லை. சரி, ஒரு வாக் போயிட்டு வரலாம் என நடக்க ஆரம்பித்தாள். மிதமான மலைச்சாரலுடன் பனியும் கொட்டி கொண்டிருந்தது. எதிரே வருபவர் கூட தெரியாத அளவுக்கு இருந்தது. அங்கிருந்த ஒரு மலை உச்சிக்கு போனவள் துப்பட்டாவை தன் கைகளுக்குள் கோர்த்து கொண்டு இரு கைகளையும் விரித்து பறவை பறப்பது போல் ஆடிக்கொண்டிருந்தாள். அவளின் அந்த செய்கை அவ்வளவு அழகாக இருந்தது. அப்போது எடுத்திருக்க வேண்டும் இந்த போட்டோவை. ஆனால் யார் எடுத்திருப்பார்? அந்த இடத்தில்தான் யாருமே இல்லையே. மனம் படபடவென அடித்து கொண்டது. அப்ப அலெக்ஸுக்கு முன்னமே என்னை தெரியுமா? அவர்தான் இந்த போட்டோவை எடுத்திருப்பாரா? சரி, அவரிடமே கேட்போம் என யோசித்து வெளியே சென்றாள். இவ்வளவு பெரிய இடத்தில் அலெக்ஸை எப்படி கண்டுபிடிப்பது என அவளுக்கு புரியவில்லை. ஆனாலும் நடந்து கொண்டே இருந்தாள். மெதுவாக அலெக்ஸ் என்று அழைத்து கொண்டே வந்தாள். அப்போது ஒரு அறையில் இருந்து எலிசாவும் மெல்லினாவும் வெளியே வந்தனர்.
ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் போல. எலிசா அருகில் வந்தவள் அப்படியே தலை குனிந்து நடந்தாள். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்கு இப்படி சத்தம் போடுற? இது என்ன மார்க்கெட்னு நினைச்சியா? இல்ல, சாரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா மெலினா, நான் அலெக்ஸ வளர்த்தது சரியில்லை. ஜான் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிச்சிருந்தா அதை வெளியே வச்சு டீல் பண்ணிக்குவான். எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் பேலஸ்க்கு கூட்டிட்டு வர மாட்டான். ஆனா இந்த அலெக்ஸ் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது போவதா இல்லை அங்கேயே நிற்பதா என அதிதிக்கு தெரியவில்லை. அதனால் அப்படியே நின்றாள். இல்ல ஆண்டி, ஜான் வேற, அலெக்ஸ் வேற. ஜான் கல்யாணம் எல்லாம் பண்ணவே மாட்டார். அவருக்கு இரக்கம் கருணை எல்லாம் இல்ல. ஆனா அலெக்ஸ் வேற, அதை தான் இவ பயன்படுத்திக்கிட்டா போல. அவ முகத்தை பார்த்தாலே தெரியல, அழுது அழுது அலெக்ஸ மயக்கிட்டா. அலெக்ஸுக்கு கொஞ்சம் கூட தராதாரம் தெரியல மெலினா. அதுதான் கண்டதையெல்லாம் கல்யாணம்ன்ற பேர்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஏய், எதுக்கு இப்படி மரம் மாதிரி நிக்கிற? போ, என் கண்ணு முன்னாடி வராத என்றார் எலிசா. அதிதிக்கு தன் தன்மானம் சீண்டப்பட்டதால் கண்ணை கரித்து கொண்டு வந்தது. இங்க பாருங்க, என்னை பத்தியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பேசாதீங்க. நீங்க இங்க எப்படி மரியாதையான குடும்பமோ அதே மாதிரி தான் நாங்களும் அங்க. அது போக நான் ஒரு டாக்டர். எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், ஆனா என் தொழிலுக்கு மரியாதை கொடுங்க. இனிமேல் கண்டவங்க அப்படி இப்படின்லாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு என்றாள். அதை கேட்ட எலிசாவும் மெலினாவும் சத்தமாக சிரித்தனர். அதிதி அருகில் வந்த எலிசா அதிதி தாடையில் கை வைத்து நிமிர்த்து அவளது அழுத கண்களை பார்த்து சிரித்து கொண்டே, உன் தராதரம் உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் அலெக்ஸ கல்யாணம் பண்ண சரின்னு சொன்ன? இதுல இருந்தே உன் தகுதி என்னன்னு தெரியல. போ, அழுது சீன் போட்டு அவனை மயக்கின மாதிரி என்னையும் மயக்கலான்னு நினைக்காத, சரியா? முடிஞ்சா என் கண்ணு முன்னாடி வராத என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருடன் மெலினாவும் சென்று விட்டாள். திரும்பி அறைக்கு செல்லலாம் என நினைத்து நடந்து வந்தாள். அப்போது எதிரே வந்தான் அலெக்ஸ். அதிதி அழுந்து கொண்டே வருவதை பார்த்தான். துடித்து போய்விட்டான். அவள் அருகில் ஓடி வந்தவன், அதிதி, எங்க போயிட்டு வர்ற? உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்னேன். உங்களை தேடிதான் வெளியே வந்தேன். சரி, எதுக்கு அழுகுற? அது உங்க அம்மா திட்டாங்க. அலெக்ஸ் பெருமூச்சு விட்டு கொண்டான். இந்த அம்மா திருந்தவே மாட்டாங்க. சரி, நீ அழுகாத. அம்மா கோபமா இருக்காங்க, அதான். நீ ஃபீல் பண்ண வேண்டாம், வா போகலாம் என அறைக்கு அழைத்து வந்தான். அவளை மெத்தையில் அமர வைத்தவன், நம்ம ரூம் எப்படி இருக்கு அதிதி? சுத்தி பாத்தியா? உனக்கு இங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு தெரியும், என் போட்டோ அங்க இருக்கு. நான் அதை பார்த்துட்டு தான் உங்களை தேடி வந்து திட்டு வாங்கினேன். அதை விடு டியர், நீ தனியா எங்கேயும் போகாத, என் கூட மட்டும் இரு, சரியா? என அவள் இடுப்பை வளைத்து பிடித்து கொண்டு அமர்ந்தான். அவன் கையை உதறி விட்டவள் எழுந்து அவள் போட்டோ அருகில் போய் நின்றாள். இந்த போட்டோ நீங்க எடுத்த போட்டோவா? அப்ப முன்னாடியே என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனா நீ யாருன்னு எனக்கு தெரியல, தேடிட்டு தான் இருந்தேன். இது நான் எடுத்த போட்டோ தான். நான் இந்தியா ட்ரிப் வந்திருந்தேன். அந்த டைம் ஊட்டியில 2 days சுத்தி பார்க்க வந்தேன். அப்ப மலை உச்சியில நான் பார்த்த தேவதைய போட்டோ எடுத்தேன். உடனே உன்னை தேடியும் வந்தேன். ஆனா அன்னைக்கு பனிமூட்டம் அதிகமா இருந்தது, அதனால உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நிறைய தேடினேன். நீ ஊட்டியை சேர்ந்த பொண்ணு இல்லைன்னு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ரஷ்யா வந்த அப்புறம் கூட உன்னை பத்தி தினமும் நினைப்பேன். இப்ப அவ எங்க இருப்பா? பார்க்க எப்படி இருப்பா? என்ன பண்ணிட்டு இருக்கா? எல்லாம். ஆனா என் பேலஸ்ல என் மகாராணி மாதிரி என் பக்கத்துல இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என அவள் கன்னத்தில் அழுந்த தன் இதழை பதித்தான். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்கு. அப்படியா? எனக்கு கூட நிறைய கனவு இருக்கு. நீ ஒத்துக்கிட்டா இன்னைக்கே பண்ணலாம் என சொல்லிவிட்டு அவளை மேலே இருந்து கீழ் வரை ஒரு மார்க்கமாக பார்த்தான். அதிதிக்கு புரிந்தது அவன் எதை பற்றி பேசுகிறான் என்பது. உடனே அவனிடம் இருந்து தள்ளி நின்றவள், உங்க காதலை நிரூபிக்கதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. முதல்ல அதை பண்ணுங்க, அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம், சரியா? அடி பாவி, பக்கத்திலே வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது பத்தாதா? இனி முடியாது அதிதி, ப்ளீஸ். நீங்க எவ்வளவு கேட்டாலும் என் பதில் இதுதான். அப்போது சரியாக கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வெளியே பணியாளர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். என்னவென்று கேட்டபோது மார்ட்டின் அலெக்ஸை அழைப்பதாக சொன்னார். அதிதி, மேரி ஃபுட் கொண்டு வருவாங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் வர்றதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் ரூம் விட்டு வெளியே வர வேண்டாம், சரியா? பயமா இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க. ஏய், இது நம்ம பேலஸ், இங்க என்ன பயம்? தப்பு, இது உங்க பேலஸ். என்னை யாரும் இன்னும் இங்க ஏத்துக்கல. அதுக்கு டைம் எடுக்கும் அதிதி, பாத்துக்கோ, வரேன் என்று சொல்லிவிட்டு அலெக்ஸ் போய்விட்டான். கதவை சாத்திவிட்டு வந்த அடுத்த 2 நிமிடங்களில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அதுக்குள்ள ஃபுட்டு வந்துருச்சு போல எனக்கு போய் கதவை திறந்தாள். அங்கு அலெக்ஸ் மாதிரியான தோற்றத்தில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் புரிந்தது அவன்தான் அலெக்ஸ் அண்ணன் ஜான் என்பது. அவன் பார்வை அதிதியின் உடலை மேய்ந்து கொண்டிருந்தது. கதவை சாத்திவிட நினைத்த போது வேகமாக அதிதியை அறைக்குள் தள்ளி தானும் உள்ளே வந்து கதவை அடைத்தான் ஜான். அத்தியாயம் 63.
அலெக்ஸ் சென்ற பின் கதவை அடைத்துவிட்டு தாங்கள் கொண்டு வந்திருந்த பெட்டியை திறந்து மெர்சி கொடுத்துவிட்ட உடைகளை பார்த்து கொண்டிருந்தாள் அதிதி. அனைத்தும் மேற்கத்திய கலாச்சார உடைகள். என்னதான் சிட்டியில் வளர்ந்திருந்தாலும் டாக்டருக்கு படித்திருந்தாலும் இது மாதிரி கையில்லாத கால்கள் தெரியும் அளவிற்கு இறுக்கமான உடைகள் அதிதி அணிவதில்லை. எப்போதும் குர்தி, சல்வார் செட் அல்லது நல்ல காட்டன் புடவை. இதுதான் அவள் உடை. அவளுக்கு பிடித்ததும் அதுதான். அலெக்ஸ் சென்னையிலிருந்து அதிதியை கடத்தி வரும்போதே அவளுக்கு தேவையான சில உடைகளையும் எடுத்து வந்திருந்தான். அதைதான் இவ்வளவு நாள் அணிந்திருந்தாள். இப்போது இதையெல்லாம் அணிய வேண்டுமா, இல்லை நமக்கு பிடித்ததை போட்டுக்கொள்ளலாமா என யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஓ, மேரி ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டாங்க போல, பசிக்குது, காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல என யோசித்துக் கொண்டே கதவை திறந்தாள். அங்கு அலெக்ஸ் போன்ற உருவத்தில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அதிதி பெரியதாக யோசிக்க தேவையே இல்லை. அவன் அலெக்ஸ் அண்ணன் ஜான் என்பது பார்க்கும்போதே தெரிந்தது. ஆனால் ஜான் அதிதி முகத்தை தவிர அவள் உடல் முழுவதும் பார்வையை மேயவிட்டு கொண்டிருந்தான். அவனது பார்வை அதிதிக்கு அருவருப்பை தான் கொடுத்தது. ஒருவேளை அலெக்ஸை பார்க்க வந்திருப்பான் போல என நினைத்து கொண்டு அலெக்ஸ் இல்லை, அப்புறம் வாங்க என்று சொல்லிவிட்டு கதவை சாத்த சென்றாள். அப்போது அவளை அறைக்குள் தள்ளி தானும் உள்ளே வந்து கதவை சாத்தினான் ஜான். அவன் தள்ளிய வேகத்தில் மெத்தையில் வந்து விழுந்த அதிதி வேகமாக எழுந்து நின்றாள். அவள் உடல் வெகுவாக நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏன் இப்படி பண்றீங்க, வெளியே போங்க என தடுமாறிக்கொண்டே சொன்னாள். அதை கேட்டு சிரித்தான் ஜான். பயப்பட வேண்டாம், நான் உன்னை இப்ப எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த மூட் இல்ல. ஒரு பொண்ணுக்காக கோடிக்கணக்குல வருமானம் வர டீலை விட்டுட்டு வந்துட்டான் அலெக்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அப்படி என்ன இருக்கு அந்த பொண்ணு கிட்ட பாக்கணும்னு நினைச்சேன். அதுக்குதான் வந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். ஆனா அவங்க எல்லாம் உன் பக்கத்துல கூட நிக்க முடியாது. நீ அழகுதான். அலெக்ஸ் ஏன் இப்படி பண்ணான்னு இப்ப புரியுது. நீ வர்த்து தான். என்ன அழகு, வளைவு நெளிவெல்லாம் சூப்பர். அதிதிக்கு அவன் பேசுவதை கேட்க எரிச்சலாக வந்தது. நிறுத்துங்க, நான் உங்க தம்பியோட ஒய்ஃப். கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஓ, நீ இந்தியால இருந்து வந்திருக்க, இப்படிதான் பேசுவ. ஆனா நீ பேசலாம். உன் அழகுக்கு நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம், தப்பே இல்ல. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல, வெளியே போங்க. போகதான் போறேன், ஆனா உன்னை விட மாட்டேன். உன்னை அனுபவிக்கும் வரைக்கும் வேற யாரையும் தொடவும் மாட்டேன். இப்படி என்கிட்ட பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இல்லையே, நல்லாதான் இருக்கு. இது அலெக்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? அப்படியா, சரி, என்ன ஆகும் சொல்லு. நான் கூட உன்னை இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அலெக்ஸ் பேரை சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிட்ட. அதனால என அவள் அருகில் வந்தான். அவன் வர வர பின்னாலே போய்க் கொண்டிருந்தாள் அதிதி. வேண்டாம், வெளியே போங்க என கத்திக் கொண்டிருந்தாள். ஜான் சரியாக அதிதி மேலே கை வைக்க வரும் சமயம் கதவு திறந்து கொண்டது. வெளியில் கண்களில் தீப்பொறி பறக்க நின்று கொண்டிருந்தான் அலெக்ஸ். ஜான் என அவன் கத்தியதில் பேலஸ் ஒரு முறை ஆடி அடங்கியது. அங்கிருந்த அனைவரும் அலெக்ஸ் அறை முன் திரண்டு விட்டனர். யாரும் சொல்லாமலே அங்கு என்ன நடந்திருக்கும் என அனைவருக்கும் புரிந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அதிதியை தவிர எல்லாருக்கும் தெரிந்தே இருந்தது. அலெக்ஸ், ஜான் இருவரும் சந்தித்து கொண்டால் அடுத்த 10 நாட்கள் இருவரும் கை கால்கள் நொண்டிக் கொண்டுதான் அலைவார். அந்த அளவுக்கு சண்டை நடக்கும். இன்று ஜான் வேறு அதிதியிடம் எல்லை மீறி விட்டான். யாராவது ஒருவரின் உயிர் போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதிதி ஓடி வந்து அலெக்ஸை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவன் உடன் இறுகி போய் இருந்தது. வெகு கோபத்தில் இருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. அதை பார்த்து சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தான் ஜான். அலெக்ஸ் அருகில் வந்தவன், 50 கோடி இல்ல, இவளுக்காக நீ 100 கோடி கூட லாஸ் பண்ணலாம், தப்பே இல்ல அலெக்ஸ். அப்புறம் பார்க்கலாம் பேபி என அதிதி கன்னத்தை தட்டிவிட்டு அங்கிருந்து போய்விட்டான். அலெக்ஸ் ஏன் அமைதியாக இருக்கிறான் என அங்கிருந்த யாருக்கும் புரியவில்லை. மார்ட்டின் கண்ணை அசைக்கவும் அனைவரும் அங்கிருந்து கலைந்து போயினர். அதிதியை அறைக்குள் அழைத்து வந்தான் அலெக்ஸ். அவளை அங்கிருந்து சோஃபாவில் அமர வைத்தவன் கீழே அமர்ந்து அவள் மடியில் தலை வைத்து அப்படியே படுத்து விட்டான். அதிதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் தலைக்கோதி விட்டு கொண்டிருந்தாள். அவனின் சூடான கண்ணீர் அவள் தொடையில் இறங்கியது. அதிதி பதறி போய் விட்டாள். அவன் அருகில் கீழே இறங்கி அமர்ந்தவள் அவன் முகத்தை நிமிர்த்தி பார்த்தாள். என்னாச்சு அலெக்ஸ்? இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல, விடுங்க. அவர் அப்படிதான் எனக்கு தெரியும். நான் எதுவும் நினைக்கல, நீங்க வருத்தப்பட வேண்டாம். இல்ல அதிதி, உனக்கு இங்க வந்து கொஞ்ச நேரம் கூட நிம்மதி இல்ல. நீ எப்படி இருக்க வேண்டிய பொண்ணு தெரியுமா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டேன்னு தோணுது. ரொம்ப கோபமா வருது. அதான் கூடவே அழுகையும் வருது. விடுங்க, நீங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன? நீ மட்டும் இப்ப என்ன வந்து கட்டி பிடிக்கல, நான் இந்நேரம் அவனை கொலை பண்ணியிருப்பேன். ஆனா உனக்கு நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆகிட்டா அப்புறம் என்ன நடக்கும் என்னால யோசிக்க கூட முடியல. அதனாலதான் இப்ப அவனை உயிரோட விட்டேன். இல்லன்னா அவ்வளவுதான். நல்லது, அப்படியே விட்டுடுங்க. அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுல தலையிட வேண்டாம்.
என்னால அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வர வேண்டாம். பேசிக் கொண்டிருக்கும் போதே மேரி உணவு எடுத்து வந்து விட்டார். அதை சாப்பிட்டு விட்டு அதிதி மறுக்க மறுக்க கேட்காமல் அதிதியை நெருக்கமாக அணைத்துக் கொண்டு படுத்து விட்டான் அலெக்ஸ். அலெக்ஸ் ரஷ்யா வந்துவிட்ட தகவல் கிரீனுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அவனை கிளம்பி வரும்படியும் உத்தரவு வந்தது. அதிதி கிடைத்த தகவலை மட்டும் அதிதி பெற்றோரிடம் சொல்லும்படி சொல்லியிருந்தான் அலெக்ஸ். அதற்காக அங்கு சென்றிருந்தான் கிரீன். அலெக்ஸ் மற்றும் அதிதி கிடைத்த சந்தோஷத்தை விட இனி அருணாவை பார்க்க முடியாது என்பதுதான் வேதனையாக இருந்தது. குமரவேலுவிடம் வீட்டுக்கு வருவதாக தகவல் சொல்லிவிட்டுதான் போனான். எனவே அவர் வீட்டில் இருந்தார். பிருந்தாவும் அருணாவும் கூட இருந்தனர். சொல்லுங்க தம்பி, அதிதி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா சார், அதை சொல்லதான் வந்தேன். அப்படியா? என் பொண்ணு எங்க இருக்கா? நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்ப ரஷ்யால எங்க பாஸ் பேலஸ்ல தான் இருக்காங்க. ரஷ்யாவா? அவ பாஸ்போர்ட் எல்லாம் இங்க இருக்கு, அங்க எப்படி போக முடியும்? அதையெல்லாம் எங்க பாஸ் நினைச்சா முடியும், பிரச்சனை இல்ல. நாங்க எங்க பொண்ணை பார்க்க முடியுமா? அவ இங்க வருவாளா? தெரியல சார், என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நான் நாளைக்கு ரஷ்யா கிளம்புறேன். போயிட்டு அங்க நிலவரம் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன். ஏன் தம்பி நீங்க போறீங்க? நீங்க இங்கேயே இருக்கலாம்ல. எனக்கு இங்க என்ன சார் வேலை இருக்கு? அங்கதான் வேலை இருக்கு. ஆனா நான் கண்டிப்பா இங்க வருவேன் சார். எனக்கு தேவையான ஒண்ணு இங்க இருக்கு, அதுக்காக வருவேன் என அருணாவை பார்த்தபடி சொன்னான். அவள் கண்கள் கலங்கி இருந்தது. சரி சார், நான் கிளம்புறேன். கண்டிப்பா ரஷ்யா போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா, நான் அனு வீட்டுக்கு போறேன் என்றாள் அருணா. இப்ப எதுக்கு அங்க போற? அக்கா கிடைச்சது சொல்ல போறேன் என்று பிருந்தா குரலுக்கு நிற்காமல் ஓடிவிட்டாள் அருணா. கிரீனுக்கு புரிந்தது அவனுக்காக தெருமுனையில் காத்து நிற்பாள் என்று. உடனே அவனும் கிளம்பி விட்டான். அவன் நினைத்தது போலவே அங்குதான் நின்றாள். கார் அருகில் வந்தவுடன் ஏறிக்கொண்டாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. சற்று நேரத்தில் ஒதுக்குப்புறமான இடத்தில் காரை நிறுத்தினான் கிரீன். தாவி அவனை அணைத்து கொண்டாள் அருணா. கிரீன் தடை சொல்லவில்லை. அவனுக்கும் அது தேவையாகத்தான் இருந்தது. அழுகையில் ஆரம்பித்து கேவலில் வந்து முடித்தாள் அருணா. சாரி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பரவாயில்ல விடு. சரி, நான் நாளைக்கு கிளம்புறேன். நீ பத்திரமா இரு. கண்டிப்பா நான் திரும்பி வருவேன். அடிக்கடி கால் மெசேஜ் பண்றேன், சரியா? ஊரை சுத்தமா நல்லா படி, புரியுதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என விஷயத்தை சொன்னான். அதை கேட்டு அருணாவின் கோழி முட்டை கண்கள் மேலும் விரிந்தது. அத்தியாயம் 64. என்றாவது ஒரு நாள் இந்த பிரிவு வரும் என்பதை உணர்ந்துதான் இருந்தனர் அருணாவும் கிரீனும். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் வரும் என எதிர்பார்க்கவில்லை. அதனாலேதான் இருவரும் கலங்கிவிட்டனர். ஒரு வழியாக அழுகையை உள்வாங்கிக் கொண்டு விலகி அமர்ந்தாள் அருணா. சாரி, உங்களை கட்டி பிடிச்சதுக்கு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கும் திட்டாதீங்க. இல்ல விடு, இனி எப்படி அழுகாத. என்னால தாங்க முடியாது. நல்லா படி, ஊரை சுத்தாம பத்திரமா இரு. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? கால் பண்ணி என்ன பண்றது? உடனே உங்களை பார்க்க முடியுமா என்ன? இங்க எனக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்க உன்னை பாத்துப்பாங்க. தேவைப்பட்டா நானே வந்துருவேன், சரியா? சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? அப்படி என்ன, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. நீ என்னோட சரி பாதி. உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல, அதனாலதான் சொல்றேன், புரியுதா? சரி சொல்லுங்க. உங்க அக்காவுக்கும் எங்க பாஸ்க்கும் கல்யாணம் ஆயிருச்சு. என்னது? என கத்திய அருணாவின் கோழி முட்டை கண்கள் இரண்டும் விரிந்தது. கத்தாத. சரி சரி, ஆனா நீங்க சொல்றது உண்மையா? அக்கா அப்படி பண்ண வாய்ப்பே இல்லையே. இங்க வருண் மாமா இருக்கப்போ எப்படி வேற கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவருக்கும் உங்க அக்காவுக்கும் விவாகரத்து ஆயிருச்சு. அது எப்போ? எங்களுக்கு தெரியாமாச்சு. வருண் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துருச்சு. உங்க பாஸ் எங்க அக்காவை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அக்கா பாவம். அதெல்லாம் இல்ல. உங்க அக்காவோட முழு சம்மதத்தோட தான் நடந்திருக்கு. அப்படியா? நம்பவே முடியல. சரி, நீங்க போயிட்டு அக்காவை என்கிட்ட பேச வைங்க ப்ளீஸ். கண்டிப்பா. சரி போலாமா? நான் போய் எல்லாம் பேக் பண்ணணும். எப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவீங்க? அடிச்சேன், பல்லு கழண்டு போயிரும். எந்த வயசுல கல்யாணத்தை பத்தி பேசுற? ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. கல்யாணம் பத்தி நினைப்பெல்லாம் இப்ப வரவே கூடாது. நான் சரியான நேரத்துக்கு வந்து உன்னை உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன், சரியா? ஆனாலும் நீங்க ரொம்ப நல்லவர் போல. எனக்கு செட் ஆகாது. அருணா, கிளம்புறப்ப திட்டா வேண்டான்னு பாக்குறேன், அடி வாங்கிறாத. சரி சரி, சும்மாதான் சொன்னேன். பின் அவளுக்கு பிரியா விடை கொடுத்து விட்டு கிளம்பினான் கிரீன். காலை அதிதி எழும்போதே அலெக்ஸ் அறையில் இல்லை. மேரி சூடாக தேநீர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார். குடித்துவிட்டு குளித்து எளிமையாக அதே சமயம் ஒரு அழகான காட்டன் புடவை அணிந்து கொண்டாள். பின் பணியாளர் ஒருவர் வந்து அலெக்ஸ் உணவு மேடைக்கு அவளை அழைப்பதாக கூறினார். நான் ரூம்ல சாப்பிடுறேன், நீங்க அலெக்ஸ் கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டாள். அங்கு போனால் கண்டிப்பாக அனைவரிடமும் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அது போக ஜான் கண்ணில் பட்டுவிட்டால் அவ்வளவுதான். எனவே அறைக்குள் இருந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அலெக்ஸ் வந்து சேர்ந்தான். அவன் முகம் கோபத்தில் சிவந்து போய் இருந்தது. ஏண்டி, நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கியா என்ன?
நான் ஏன் வரணும்? அங்க உங்க அம்மா நான் ஏதோ சாப்பிட வழி இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்து இவ்வளவு நாள் சாப்பிட்ட மாதிரி பேசுவாங்க. எனக்கு அது தேவையா? சொல்லுங்க. அதை கேட்ட அலெக்ஸ் அவளை அறைய கை ஓங்கி விட்டான். ஓவரா பேசுற அதிதி, வேண்டாம். உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். சரி வா போகலாம். நான் வரல, விடுங்க. என்ன விஷயமா இருந்தா எனக்கு என்ன? நான் அதை கேட்டு வந்து என்ன பண்ண போறேன்? வா திதி என அவள் கையை பிடித்து இழுத்து சென்று விட்டான். உணவு மேஜை அவ்வளவு பெரியதாக இருந்தது. அதில் மார்ட்டின் தம்பிகள், தங்கை, அவரது குடும்ப உறுப்பினர்கள் என 50 பேருக்கு மேல் அமர்ந்திருந்தனர். அதிதி அங்கு செல்லவும் அவளை ஏதோ வினோத பொருளை பார்ப்பது போல் பார்த்தனர். அதிதி தலை குனிந்து கொண்டே அலெக்ஸின் பின்னால் சென்று அவன் அருகிலே அமர்ந்து கொண்டாள். நல்ல வேளையாக அந்த கூட்டத்தில் ஜான் இல்லை. அதுவே பெரும் ஆறுதலாக இருந்தது. அந்த கூட்டத்தில் 4 குழந்தைகள் இருந்தனர். அனைவரும் மிக அழகாக இருந்தனர். நீலக்கண்கள், குண்டு கன்னங்கள் என பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதிதிக்கு அவர்களை தூக்கி கொஞ்ச வேண்டும் என ஆவல் வந்தது. அந்த குழந்தைகளும் அதிதியை தான் பார்த்து கொண்டிருந்தனர். ஆசையாக இருந்தாலும் எலிசாவின் முறைப்பை பார்த்தவள் அப்படியே அமைதியாக சாப்பிட ஆரம்பித்து விட்டாள். மார்ட்டின் தான் முதலில் பேச்சை ஆரம்பித்தார். என்ன அலெக்ஸ், கண்டிப்பா பார்ட்டி வச்சுதான் ஆகணுமா? ஆமா, என் முடிவில் மாற்றமில்லை. இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் யோசிச்சு பாத்தியா? எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். அதை என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான், பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வரப்போற பிரச்சனைகளை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சரி, அப்ப மெலினாவுக்கு என்ன பதில்? மாம், மெலினாவை நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தல. சொல்ல போனா அவ கூட நான் சரியா பேசினது கூட கிடையாது. அந்த நிச்சயம் கூட என் முழு சம்மதத்தோட நடக்கல. அதனால நான் அவளுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இனி என் வாழ்க்கையில அதிதி மட்டும்தான். அதை எல்லாருக்கும் நான் சொல்லணும். அதுக்கு பார்ட்டி வேணும். மார்ட்டின் அருகில் இருந்த ஒரு பணியாளரை அழைத்தார். 2 நாட்களில் பார்ட்டி ஏற்பாடு செய்யும்படி சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார். மற்றவர்கள் யாரும் எதுவும் பேசவில்லை. வாயை கூட திறக்கவில்லை. அமைதியாக சாப்பிட்டுவிட்டு எழுந்து போயினர். அந்த குழந்தைகள் மட்டும் அங்கேயே இருந்தனர். அதிதி அவர்கள் அருகில் சென்றாள். அவர்கள் அனைவரும் ஓடி வந்து அதிதியை கட்டி கொண்டனர். அவர்களுக்கும் அவளை பிடித்திருந்தது போல. கொஞ்ச நேரம் அவர்களுடன் விளையாடிவிட்டு அறைக்கு வந்தாள் அதிதி. அங்கு ஆடை வடிவமைப்பாளர் ஒருவருடன் அலெக்ஸ் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். வா அதிதி, இவர் கொண்டு வந்திருக்க மாடல் பார்த்து உனக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லு என்றான். அதில் பார்த்த எந்த உடைகளும் அதிதிக்கு பிடிக்கவில்லை. அலெக்ஸ், எனக்கு இது எதுவும் வேண்டாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிறேன். ஆனா இந்த பார்ட்டி தேவைதானா என்றாள். அதிதி, நான் ஏற்கனவே உன் மேல கோபமா இருக்கேன். எதுவும் பேசாத. அவங்க கிட்ட உனக்கு தேவையானதை சொல்லு. அவங்க ரெடி பண்ணுவாங்க. பிளாக் கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீயும் அதே கலர் போடு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அலெக்ஸ் போய்விட்டான். அதிதி தனக்கு பிடித்த மாதிரி உடையை வரைந்து அவரிடம் கொடுத்தாள். அதை பார்த்த வடிவமைப்பாளர் கண்கள் விரிந்தது. இட்ஸ் ஸ்டன்னிங். நான் கண்டிப்பா அழகா பண்றேன். உங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். தனக்காக வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் அலெக்ஸ் சண்டை போடுவதை நினைத்து அதிதிக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அவனிடம் அதை பற்றி பேசுவது சுத்த வேஸ்ட். கண்டிப்பாக நான் சொல்வதை கேட்க மாட்டான். கோபமாக வேறு இருக்கிறான். ஆனால் நான் நின்று வந்துவிட்டால் அவன் அக்கறை மெய்சிலிர்க்க வைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல் காதல் பூத்து கொண்டிருந்தது அதிதிக்கு. சரியாக 2 நாள் கழித்து அலெக்ஸ் குடும்பம் அவர்களுக்கு பிடிக்காத பார்ட்டிக்கு தயாராகி கொண்டிருந்தது. மதியமே அலெக்ஸ் உடையை அவன் கையில் கொடுத்து வேறு அறையில் தயாராகும்படி கூறிவிட்டாள் அதிதி. அன்று அலெக்ஸிடம் தான் காதலை தெரிவிக்க நினைத்திருந்தாள். கருப்பு நிறத்தில் வைரக்கற்கள் பதித்த நெட் வகை சேலை, அதே நிறத்தில் ஜாக்கெட், மிதமான ஒப்பனை, கழுத்து, கைகள், காதுகளில் வைர நகைகள் என அணிந்து அட்டகாசமாய் தயாராகியிருந்தாள் அதிதி. அதேபோல் அலெக்ஸ் கருப்பு நிற கோட் சூட்டில் அம்சமாய் தயாராகியிருந்தான். கிரீன் மதியமே வந்துவிட்டான். ஆனால் அலெக்ஸ் எவ்வளவு கெஞ்சியும் அவனிடம் பேச மறுத்துவிட்டான். கோபமாக இருக்கிறானாம். அவன் தானாக சரியாகி விடுவான் என்பதால் அப்படியே விட்டுவிட்டான். கண்ணாடியில் தன்னை பார்த்த அதிதிக்கு அவளா அது என சந்தேகமாக இருந்தது. அவ்வளவு அழகாக இருந்தாள். இதில் அலெக்ஸ் என்னை பார்த்தான் என்ன செய்வான்? மயக்கம் போட்டு விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பார்ட்டி முடிந்த பின் தன் காதலை தெரிவிக்க பூக்களை வைத்து ஒரு பரிசு பொருளும் தயார் செய்து வைத்திருந்தாள். ஆனால் அவள் நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா என்ன? விதி வலியதுதானே. அத்தியாயம் 65. பார்ட்டி நடக்கும் இடத்துக்கு புதுமண ஜோடிகள் கடைசியாக வருவது போல அன்று திட்டமிடப்பட்டிருந்தது. அதுவரை அதிதியை அறை விட்டு வெளியே வர வேண்டாம் என சொல்லியிருந்தான். அலெக்ஸ் வீட்டு உறுப்பினர்கள், வெளியாட்கள் என 400 பேருக்கு மேல் குழுமிருந்தனர். அந்த வீடு முழுவதும் அதிகபட்சமாக பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதிதி பாதுகாப்புக்காக தனியாக ஏற்பாடு செய்திருந்தான் அலெக்ஸ்.
வந்திருந்த அனைவரும் கருப்பு நிற உடை அணிந்திருந்தனர். அந்த இடமே வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. மேடையில் தன்னுடைய அழகிக்காக காத்திருந்தான் அலெக்ஸ். அவன் அழகிலும் அவனது ஆண்மையான தோற்றத்திலும் சொக்கிப் போய் அமர்ந்திருந்தாள் மெல்லினா. அவளால் நடக்கும் நிகழ்வை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எலிசா வந்திருந்த விருந்தினர்களிடம் தன் கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் அமர்ந்திருந்தார். தயாராகி இருந்த அதிதியை அழைத்து வந்தார் மேரி. ஜொலித்துக் கொண்டிருந்த விளக்குகளை விட அழகாக இருந்தாள் அதிதி. அவளை விழுங்கும் பார்வை பார்த்து கொண்டு நின்றான் அலெக்ஸ். அவளை இப்போதே அள்ளி அணைக்க வேண்டும் என்ற வேட்கை எழுந்தது. இன்று அவள் எவ்வளவு மறுத்தாலும் விடக்கூடாது என நினைத்து கொண்டான். அவள் அழகை பார்த்து மெய்மறந்து நின்றது வந்திருந்த கூட்டம். அதை பார்க்கும்போது அலெக்ஸிற்கு கர்வமாக இருந்தது. அந்த வீட்டு குழந்தைகள் அதிதி கையை பிடித்து அழைத்து வந்தனர். சிறிது தூரத்தில் அலெக்ஸ் வந்து அவன் தேவதையை மேடைக்கு கூட்டிச் சென்றான். அதிதி, நீ ரொம்ப அழகா இருக்க என்றான். எனக்கு இப்போவே உன்னை என ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் முன் அவன் வாயை கை வைத்து மூடிவிட்டாள் அதிதி. போதும், இது பெட்ரூம் இல்ல. நீங்க தான் என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல, என் மேல கோபமா இருந்தீங்க தானே, மறந்து போச்சா? இந்த அழகை பார்த்து கோபமெல்லாம் இன்னும் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? அவளை தோளோடு அணைத்து பிடித்தவன் அவள் காதில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது எங்கிருந்தோ பாய்ந்து வந்த புல்லட் அதிதியின் வலது கையில் பாய்ந்தது. அவளின் ரத்தம் அலெக்ஸ் முகத்தில் தெரித்தது. அதிதி மயங்கி அலெக்ஸ் மீது சரிந்து விட்டாள். ஒரு நிமிடம் அங்கிருந்த யாருக்கும் என்ன நடந்தது என்றே புரியவில்லை. இவ்வளவு பாதுகாப்பை தாண்டி இது எப்படி சாத்தியம்? அலெக்ஸ் அப்படியே உறைந்து போய்விட்டான். கிரீன் தான் முதலில் சுயநினைவுக்கு வந்தான். பேலஸ் டாக்டரை வரவழைத்து அங்கேயே இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டாள் அதிதி. கையில் தான் புல்லட் பாய்ந்திருக்கிறது, அதனால் உயிருக்கு ஆபத்து இருக்காது என அலெக்ஸுக்கு புரிந்தது. ஆனால் அவனால் அதிதிக்கு இப்படி நடந்ததை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அறுவை சிகிச்சை அறை வாசலில் அலெக்ஸ் குடும்பம் முழுவதும் கூடியிருந்தது. அரைவாசலில் அமர்ந்து தலையில் கை வைத்து அழுது கொண்டிருந்தான் அலெக்ஸ். அவன் அமர்ந்திருந்த தோற்றமும் நிலையும் அங்கிருந்தவர்களின் வயிற்றில் புலியை கரைத்தது. கண்டிப்பாக இதற்கான எதிர்வினை மிக மோசமானதாக இருக்கும் என புரிந்தது. இதுவரை அந்த பேலஸில் இருக்கும் யாரும் அழுது யாருமே பார்த்ததில்லை. அழுவதற்கான சூழ்நிலையும் அங்கு இருந்ததே இல்லை. ஆனால் இன்று அங்கிருக்கும் மொத்த சொத்தின் அதிபதி யாரோ ஒரு சாதாரண மனிதருக்காக அழுகிறான் என்றால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என புரியவில்லை. அரை மணி நேரத்தில் வெளியே வந்தார் மருத்துவர். புல்லட் நீக்கப்பட்டு விட்டதாகவும் அதிதி மயக்கமாக இருப்பதாகவும் 2 மணி நேரத்தில் கண் விழிப்பாள் எனவும் தெரிவித்தார். அதன் பின் தான் அலெக்ஸுக்கு உயிரே வந்தது. கண்களை துடைத்து கொண்டு எழுந்து நின்றவன் கேட்ட முதல் கேள்வி ஜான் எங்கே என்பதுதான். அப்போதுதான் அங்கிருந்த அனைவரும் கடந்த 2 நாட்களாக ஜான் வீட்டில் இல்லை என உணர ஆரம்பித்தனர். கிரீன், போகலாம் பாஸ் என்று முன்னே வந்தான் அவன். என்ன நடக்கப் போகிறதோ என அனைவரும் பயத்தில் அவர் வீடுகளுக்கு சென்றனர். அலெக்ஸ் போகும்போது மேரியிடம் அதிதியுடன் இருக்குமாறு கண்ணை காட்டிவிட்டுதான் சென்றான். அதனால் அவரை தவிர மற்ற அனைவரும் சென்று விட்டனர். அலெக்ஸ் அங்கிருந்த பாதுகாப்பு அறைக்குள் தான் வந்தான். அங்கிருந்த பார்ட்டி நடந்த இடத்தின் கண்காணிப்பு கேமராவை பார்த்து கொண்டிருந்தான். அவன் சந்தேகம் முழுவதும் ஜான் மீதுதான் இருந்தது. அந்த இடம் முழுக்க அவனைதான் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் 2 நாட்களுக்கு முன்னே அங்கிருந்து சென்று விட்டதாக தகவல் வந்தது. கிரீனை அழைத்து அவனிடம் ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி வைத்தான். கிட்டத்தட்ட அதை யார் செய்திருப்பார்கள் என கண்டுபிடித்து விட்டான். அவனால் அந்த கோபத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சற்று நேரத்தில் திரும்பி வந்த கிரீன் அலெக்ஸ் காதில் ஏதோ சொன்னான். வீறு கொண்டு எழுந்தான் அலெக்ஸ். காரை எடுத்துக்கொண்டு சீறி பாய்ந்தான். அவன் வந்து நின்றது மெலினா வீட்டுக்கு தான். அங்குதான் அப்பாவுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் மெலினா. அலெக்ஸை அவள் அங்கு எதிர்பார்க்கவில்லை. நேராக வந்தவள் மெலினா அப்பா தலையில் துப்பாக்கியை வைத்தான். அலெக்ஸ், நீ என்ன பண்ற? அவர் என் அப்பா என்று கத்தினாள் மெலினா. அவளை திரும்பி பார்த்தவன், பக்கத்துல வந்தா உயிர் இருக்காது, தள்ளிப்போ. ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட அலெக்ஸ், எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன் ஸ்பீட் தான் என கூறி சிரித்தார் மெலினாவின் அப்பா. வா என்று அவரை இழுத்து வந்து தன் காருக்குள் அடைத்தவன் நேராக பேலஸுக்கு தான் சென்றான். மெலினா அப்பாவை இழுத்து போய் மார்ட்டின் முன் போட்டான். அலெக்ஸ், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் என் எத்தனை வருஷ நண்பன் தெரியுமா? நீ அவனை இப்படி மரியாதை குறைவா நடத்துறது என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்க நண்பன் இப்படி ஒரு வேலையை பார்த்தாரா? என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவும் புரியல. அதிதியை ஆள் வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணி இருக்காரு. இன்னைக்கு நடந்ததுக்கு இவர்தான் காரணம். இவரை நான் நினைச்சா இந்நேரத்துக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா உங்க மேல இருக்க மரியாதைக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஆனா தண்டனை கண்டிப்பா கொடுத்தே தீருவேன்.
மார்ட்டின் தன் நண்பனை நம்பாத பார்வை பார்த்தார். அவர் எழுந்து மார்ட்டின் அருகில் சென்றவர், என்னை மன்னிச்சிடு மார்ட், எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சுட்டவன் சரியா பண்ணியிருந்தா இப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் என கூறி சிரித்தார். அதை பார்த்து மார்ட்டினுக்கே சற்று கோபமாக தான் வந்தது. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. உன் பொண்ணுக்கு நியாயம் வேணும்னு நீ நினைச்சிருந்தா அதை நீ நேரடியா கேட்டிருக்கணும். இப்படி முதுகுல குத்தி இருக்க கூடாது. இது தப்பு. என்ன மார்ட்டின், நீ அப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். எனக்கு நேருக்கு நேர் மோதுறவங்கள தான் பிடிக்கும். உன்ன மாதிரியான ஆளுங்களை இனி என் பக்கத்துல வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. உன் பொண்ணு இங்க வரட்டும் போகட்டும், ஆனா உனக்கு இனி இங்க அனுமதி இல்ல. இதுதான் உனக்கு தண்டனை. நீ போகலாம். மார்ட், நம்ம நட்பு அவ்வளவுதானா? அந்த நட்புக்காக தான் நீ உயிரோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்க இருந்து என் பையன் கையால நீ சாகிறத நான் பார்க்க விரும்பல. கிரீன் அங்கிள், நான் சொன்னதை செக்யூரிட்டி கேட்ல சொல்லி வச்சிரு. இனி இவருக்கு பேலஸ்குள்ள அனுமதி இல்ல. பின் அலெக்ஸ் அருகில் சென்றவர், இது உனக்கு போதுமா அலெக்ஸ் என்று கேட்டார். அவன் எதுவும் பதில் சொல்லாமல் அதிதியை பார்க்க கிளம்பிவிட்டான். பின்னாடியே கிரீனும் சென்று விட்டான். மருத்துவமனையில் வேறு அறைக்கு மாற்றப்பட்டு அப்போதுதான் கண் விழித்திருந்தாள் அதிதி. அவளை பார்த்து பாய்ந்து சென்று கட்டிக்கொண்டான் அலெக்ஸ். அவர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு மேரி வெளியே சென்று விட்டார். அலெக்ஸ் அழுது கொண்டிருக்கிறான் என்பது அவன் உடல் குலுங்குவதை வைத்து அதிதி உணர்ந்து கொண்டாள். எனக்கு ஒன்னும் இல்ல, ஏன் இப்படி அழுகிறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு, விடுங்க. உயிரே போயிடுச்சுடி. உன்னை இப்ப பாக்குற வரைக்கும் என்னால சரியா மூச்சு கூட விட முடியல, தெரியுமா? உங்களை எவ்வளவு தைரியசாலின்னு நினைச்சேன். என்ன இப்படி இருக்கீங்க? ஏய், என் பலம் பலவீனம் எல்லாம் நீதான். நீ மட்டும் இல்லன்னா இந்த அலெக்ஸ் வெறும் 0 தான். அவன் சொன்னதை கேட்டு நெகிழ்ந்து போனாள் அதிதி. அவனை அணைத்தபடியே அவன் காது மடலில் முத்தமிட்டு ஐ லவ் யூ என்றாள். அலெக்ஸுக்கு அவன் மூச்சு விடுவது அவனுக்கே கேட்பது போல தோன்றியது. என்ன சொன்ன அதிதி? திரும்ப சொல்லு. இல்ல, நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சு. சொல்லு ப்ளீஸ். ஐ லவ் யூ. நிஜமாதானா அதிதி? ஆமா, கை மட்டும் அடிபடல. உங்ககிட்ட இன்னைக்கு நான் என் காதல வேற மாதிரி சொல்லலான்னு நினைச்சிருந்தேன். ஆனா எல்லாம் கெட்டு போச்சு. நீ அப்படி சொல்லியிருந்தா கூட இவ்வளவு நல்லா இருந்திருக்குன்னு தோணல அதிதி. தேங்க்ஸ். நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன லவ் பண்ணலையா? சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? சொன்னா நல்லா இருக்கும். அப்படியா என அலெக்ஸ் சொல்ல வாயெடுக்கும் முன் கையில் பூங்கொத்துடன் அறைக்குள் வந்தான் ஜான். அத்தியாயம் 66. 2 நாட்களாக பக்கத்தில் இருக்கும் நகரம் ஒன்றில் வேலை விஷயமாக சென்றுவிட்டு அன்றுதான் பேலஸுக்கு வந்து சேர்ந்தான் ஜான். வந்த பின் தான் அதிதிக்கு அடிபட்ட விஷயம் தெரிய வந்தது. யார் செய்தது, அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்தது என்று தெரிந்த பின் தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. மெலினா அப்பாவுக்கு அந்த தண்டனை கிடைத்திருக்காவிட்டால் கண்டிப்பாக ஜான் அவருக்கு அவன் பாணியில் ஏதேனும் தண்டனை கொடுத்திருப்பான். ஆனாலும் அவனுக்கு இந்த தண்டனையில் திருப்தி இல்லைதான். தன் அறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு கையில் ஒரு பூங்கொத்தை வாங்கி கொண்டு நேராக அதிதியை பார்க்க வந்துவிட்டான். அவன் மனதில் அதிதியை என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கே வெளிச்சம். போக போக நமக்கும் அதை தெரிவிப்பான் என நம்புவோம். சரியாக அலெக்ஸ் தன் காதலை தெரிவிக்க போகும் சமயம் உள்ளே வந்தான் ஜான். அவனை பார்த்து அலெக்ஸ் முகம் சுருங்கி விட்டது. அதிதி அலெக்ஸ் கையை பிடித்தாள். நீங்க எதுவும் பேச வேண்டாம், கொஞ்ச நேரம் வெளியேறுங்க, நான் பேசி அனுப்பி வைக்கிறேன். அவன் உன்னை ஏதாவது பண்ணிருவான் அதிதி? கண்டிப்பா பண்ண மாட்டார், எனக்கு தெரியும். பிரச்சனை பண்ண வேண்டாம் ப்ளீஸ் அலெக்ஸ். சரி என அவர்கள் இருவரையும் முறைத்து கொண்டே வெளியே சென்றான் அலெக்ஸ். அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே அதிதி அருகில் வந்தான் ஜான். அவள் கையை பார்த்தவன், யார் பேபி அது? உன்னை சுட்டவன்? கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு இருக்கா சொல்லு. உன்னை போய் சுட அவனுக்கு எப்படி மனசு வந்தது? எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு என்றாள் அதிதி. அவளுக்கு அவளை சுட்டது மெலினா அப்பா என்பது அப்போது வரை தெரியாது. அதனால் ஜான் மேல் சந்தேகம் இருப்பதாக சொன்னாள். அதை கேட்டு உரக்க சிரித்தான் ஜான். பேபி, நான் யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா ஒரு நாளும் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அந்த தைரியம் எனக்கு இல்ல. சரி அதை விடு. இப்ப எப்படி இருக்கு? பெயின் இருக்கா? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, அப்ப ஏன் இங்க இருக்க? உங்க ரூமுக்கு போக வேண்டியது தானே? இன்னும் டாக்டர் போக சொல்லல. சரி, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். நீ பேலஸ் உள்ள இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. கொஞ்ச நாளைக்கு அப்படி அங்கே இரு, உன்னை இந்த வீட்டு பொண்ணா ஏத்துக்கிற வரைக்கும். சரி, ஆமா, என்கிட்டலாம் நல்லா தான் பேசுறீங்க. அப்புறம் அலெக்ஸ் இருக்கும்போது அவரை ஏன் வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிறீங்க? அது வேற மேட்டர், உனக்கு புரியாது. சரி, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காத, படுத்துக்கோ. அந்த முட்டாள் உன் பெயின் புரியாம உன் பக்கத்துல வந்தா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி, உடம்ப பாத்துக்கோ. நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். வெளியே வந்தவன் அலெக்ஸை ஒரு ஏளன பார்வை பார்த்துவிட்டு சென்று விட்டான். அதிதியால் ஜானை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. முதல் தடவை பார்த்தபோது இருந்த அந்த அருவருப்பான பார்வை இப்போது இல்லை. அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்பதே புரியவில்லை. ஆனால் அவன் இனி தன்னை தப்பான நோக்கத்தில் அணுக மாட்டான் என்பது மட்டும் புரிந்தது. அவன் வெளியே சென்ற அடுத்த வினாடி உள்ளே வந்தான் அலெக்ஸ். அவன் என்ன சொன்னான் அதிதி? உன்கிட்ட தப்பா எதுவும்? ஐயோ அலெக்ஸ்,
அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவர் முதல் என்ன பார்த்த பார்வை தப்பாதான் இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்ல அலெக்ஸ். அவரை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்னவோ அவன் உன்கிட்ட நடந்துக்கிறது புதுசாதான் இருக்கு. சரி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், நம்ம ரூமுக்கு போலாம். சரி. அதிதி வழக்கம் போல அவர்கள் அறைக்கு வந்து விட்டாள். 2 நாட்கள் அமைதியாக கழிந்தது. அலெக்ஸ் அதிதியை ஒரு குழந்தையை பார்த்து கொள்வது போல் பார்த்து கொண்டான். கையும் விரைவாக ஆறிக்கொண்டிருந்தது. இன்றுடன் கிரீன் இந்தியாவை விட்டு போய் 4 நாட்கள் ஆகியிருந்தது. அதன் பிறகு இப்போது வரை அவன் பேசவே இல்லை. தலைவனை காணாத தலைவிக்கு பசலை நோய் பிடித்தது போல் இருந்தாள் அருணா. அவளால் அவன் பிரிவை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இங்கு இருக்கும்போது தினமும் பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்றாலும் தினமும் போனில் நலம் விசாரித்து விடுவான் கிரீன். ஆனால் இப்போது 4 நாட்கள் ஆகியும் அவன் பேசவில்லை. ரஷ்யா போய் சேர்ந்து விட்டானா, என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. அக்காவை பற்றி தகவல் தெரிந்து கொள்ள அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் நம்பர் கையில் எடுத்து வைத்து அவனுக்கு கால் செய்வது, பின் பயந்து கொண்டு கட் செய்வதுமாக அமர்ந்திருந்தாள். அப்போது சரியாக கிரீன் அழைத்து விட்டான். போனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு ஓடிவிட்டாள் அருணா. ஹலோ, ஏன் பேசவே இல்ல, என்ன மறந்துட்டீங்க தானே என அழுக ஆரம்பித்து விட்டாள். ஏய், அழுகாத லூசு, சொன்னா கேளு, இல்ல கால் கட் பண்ணிடுவேன். சரி சரி, அழுகல. எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரஷ்யா வந்துட்டேன், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க, நான் தான் நல்லா இல்ல. ஏண்டி, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பு நல்லாதான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. உங்ககிட்ட பேசாம கஷ்டமா இருக்கு. இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் வேலை அருணா, பேசக்கூடாதுன்னு இல்ல, பேச நேரம் இல்ல, இப்போதான் டைம் கிடைச்சுது. ஆமா, நீங்க அங்க என்ன வேலை பாக்குறீங்க? அப்புறம் அக்காவை பார்க்க முடிஞ்சுதா? நானும் அலெக்ஸும் ஃப்ரெண்ட்ஸ். தொழில் ரீதியா பார்த்தா அவர் எனக்கு பாஸ். ஆனா வேலைன்னு பெருசா சொல்ற மாதிரி இல்ல. அவர் கூடவே இருப்பேன், அவர் சொல்ற வேலையை செய்வேன். அப்படியா? உங்களுக்குன்னு ஒரு நிரந்தர தொழில் இல்லைன்னா நாங்க வந்த அப்புறம் என்ன வச்சு நீங்க எப்படி பாத்துக்க முடியும்? அதை கேட்டு சிரித்தான் கிரீன். நீ இப்பவே இவ்வளவு யோசிக்கிறியா? இந்த பேலஸ்ல எனக்குன்னு தனியா வீடு இருக்கு. அது போக என் பேர்லயும் நிறைய சொத்து இருக்கு. நீ பயப்பட வேண்டாம். என் சம்பளம் மட்டும் மாசத்துக்கு இந்திய ரூபாயில 3 லட்சத்துக்கு மேல வரும். போதுமா? காசுக்காக சொல்லல, மரியாதையா வாழணும்ல, அதுக்காக கேட்டேன். சரி, அக்கா பத்தி சொல்லவே இல்லையே. ஆமால, நான் இங்க வந்த அன்னைக்குதான் உங்க அக்காவுக்கும் அலெக்ஸுக்கும் ரிசப்ஷன் நடந்துச்சு. ஆனா கூடவே ஒரு சம்பவமும் ஆகி போச்சு. சரியா உனக்கு வீடியோ கால் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? அக்கா நல்லா தானே இருக்கா? அவங்க இப்போ நல்லாதான் இருக்காங்க. இப்போ நல்லா இருக்காங்களா? அப்ப இவ்வளவு நாள் என்னாச்சு? அதை விடு அருணா. நீங்க தானே சொன்னீங்க நமக்குள்ள ஒளிவு மறைவு இல்லைன்னு. இப்ப என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கு இல்ல அருணா, நீ பயப்படுவ, அதுக்குதான். நீங்க மறைக்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு, சொல்லுங்க. கிரீன் ரிசப்ஷன் அன்று நடந்ததை சொன்னான். ஐயோ, அக்கா இப்ப நல்லா தானே இருக்கா? அதுதான் சொன்னேன்ல, அவங்க நல்லா இருக்காங்க. இப்ப கூட பாத்துட்டு தான் வந்தேன். அப்ப ஏன் என்கிட்ட அவளை பேச வைக்கல? அது பாஸ் ஆர்டர் அருணா. இப்போதைக்கு சென்னையில யாரு கூடவும் அதிதி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதை என்னால மீற முடியாது. அக்கா போட்டோவை கூட நான் பார்க்க கூடாதா? அது நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா யார்கிட்டயும் காட்டக்கூடாது, சரியா? ஓகே. சரி, நான் வைக்கிறேன். உடம்ப பாத்துக்கோ. அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோ. அடுத்த டைம் கிடைக்கிறப்போ கால் பண்றேன். நேரம் கிடைச்சா மெசேஜ் பண்றேன். அப்புறம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அருணா. ஐ லவ் யூ. அருணா கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டது. நானும் உங்களை மிஸ் பண்றேன். சீக்கிரம் வந்து என்னை கூட்டிட்டு போங்க. ஐ லவ் யூ டூ. கவனமாக இருங்க. அக்காவை பாத்துக்கோங்க. நான் வைக்கிறேன். பாய். பாய் அருணா. போன் கட் செய்து விட்டு ரிசப்ஷன் அன்று எடுத்த போட்டோவை அருணாவிற்கு அனுப்பி வைத்தான். அதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அருணா. அக்காவா இது என ஆச்சரியமாக இருந்தது. அதில் அவ்வளவு அழகாக இருந்தாள் அதிதி. அது போக அலெக்ஸ் எப்படி இருப்பான் என இதுவரை அருணா பார்த்ததில்லை. இப்போதுதான் பார்த்தாள். அவனும் மிக கம்பீரமாக அழகாகவே இருந்தான். அக்காவுக்கு இவர்தான் பொருத்தமான ஜோடி. யாரை யார் கூட சேர்த்து வைக்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. போட்டோ நன்றாக இருப்பதாக பதில் அனுப்பிவிட்டு கீழே சென்று விட்டாள் அருணா. அவள் மெசேஜை பார்த்து சிரித்து கொண்டே திரும்பினான் கிரீன். அங்கு அவனை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் அதிதி. என்ன தம்பி, காதலா என்றாள். அத்தியாயம் 67. அருணாவிடம் பேசி முடித்துவிட்டு அவள் அனுப்பிய செய்திகளை பார்த்து சிரித்து கொண்டே திரும்பினான் கிரீன். சரியாக அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள் அதிதி. அவளை அங்கு எதிர்பார்க்காத கிரீன் அதிர்ந்து போய்விட்டான். மேடம், அக்கா அது என ஏதோ உளறிக்கொண்டான். அவனுக்கு நாக்கு உலர்ந்து போய் பேச்சே வரவில்லை. பொறுமை பொறுமை. என்ன தம்பி, காதலா? அது வாங்க என்று சொல்லிவிட்டு போய் அங்கிருந்த கல்மேடையில் அமர்ந்தாள் அதிதி. அவள் அருகில் போனவன் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? ஐயோ, இப்ப அதை பத்தி கேட்டா என்ன சொல்றது என யோசித்துக் கொண்டிருந்தான். உட்காருங்க என்றாள். இல்ல, அது பரவாயில்ல, சொல்லுங்க. பக்கத்துல உட்கார்ந்தாதான் சொல்லுவேன். இல்ல மேடம், நாங்க பேலஸ்ல இருக்கவங்களுக்கு சரிசமமா உட்காரக்கூடாது. இதுதான் இங்க இருக்க ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு இல்ல. வாங்க. மனுஷங்களுக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க? நீங்க வாங்க, யார் என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். சரி என தயங்கி கொண்டேதான் அவள் அருகில் அமர்ந்தான்.
என் தங்கச்சி கூட தானே பேசிட்டு இருந்தீங்க. அது வந்து சொல்லுங்க, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். ஆமாக்கா, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உங்கள பத்தி கேட்க கால் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் தானா? ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிட்டு இருந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அது அக்கா, என்ன அவள லவ் பண்றீங்களா? ஆ, ஆமாக்கா. அவ உங்கள லவ் பண்றாளா? ஆமா. நல்லது. சரி, இத என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்ல, அவங்க உங்க தங்கச்சி அதான். அவள நீங்க லவ் பண்ண இவ்வளவு தயக்கம் தேவையில்ல. அது உங்க உரிமை. யாருக்கு யார் மேல வேணாலும் காதல் வரலாம். அதுல தப்பில்ல. விருப்பமில்லாத ஒருத்தர கட்டாயப்படுத்தக் கூடாது. அவ்வளவுதான். என்ன எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூபதின்னு ஒருத்தர லவ் பண்ணேன். அப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்னு நெனச்சு எங்க அப்பா சொன்ன வருண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நிலைக்கல. சொல்லப்போனா நான் வருண லவ் பண்ணல. அப்புறம் அலெக்ஸ் என்ன கடத்திட்டு தான் வந்தாரு. ஆனா அவர் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. எனக்கே அது எப்படின்னு தெரியல. லவ் யாருக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியாது. நீங்க அருணாவுக்கு பொருத்தமான ஆள்தான். இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகட்டும். அப்பா கிட்ட இத பத்தி நான் பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அருணா உங்கள பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. என்னால இப்ப அவங்க யார்கிட்டயும் பேச முடியாது. இந்த கல்யாணத்தை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட தெரியல. கொஞ்ச நாள் ஆகட்டும். அலெக்ஸ் கிட்ட கேட்டுட்டு நான் அவங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். ஓகே அக்கா. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அலெக்ஸ் அங்கு வந்து சேர்ந்தான். என்ன, ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை போல? அவனை பார்த்து பயந்து போய் எழுந்து நின்றான் கிரீன். ஒன்னும் இல்ல பாஸ், சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். தப்பா நினைக்க வேண்டாம். டேய், நான் எப்போ தப்பா நினைச்சேன்னு சொன்னேன்? நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துரு. மேக்ஸ் சில திங்ஸ் அனுப்பியிருக்கான், போய் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஓகே பாஸ், வரேன்கா என்று சொல்லிவிட்டு கிரீன் கிளம்பி விட்டான். என்னது, அக்காவா? என்னடி நடக்குதுங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அது எங்களுக்குள்ள இருக்குது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். என்னமோ பண்ணு, ஆனா அவனை இப்படி பக்கத்துல உட்கார வச்சு பேச வேண்டாம். ஏன் அலெக்ஸ், அதுல என்ன தப்பு? அதுல தப்பு எதுவும் இல்ல. இங்க யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவனை கேட்பாங்க. அது அவனுக்கு கஷ்டமா இருக்கும். பேலஸ்க்கு வெளியே உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் இரு. உன்னால மத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன். என்னமோ போங்க, எனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பிடிக்கவே இல்ல. சரி, அதை விடு. கை சரியாகிருச்சு. இனியாவது என்ன பக்கத்துல விடலாம்ல? முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். எனக்கு மறுபடியும் மூட் செட் ஆகணும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். வெயிட் பண்ணணும். பாக்குறேன்டி, இன்னும் எத்தனை நாள் இப்படி சொல்லிட்டு இருக்க போறேன்னு. பாருங்க பாருங்க. அன்று விடுமுறை நாள் என்பதால் வருண் வீட்டில் இருந்தான். வரதராஜன் உடல் நன்றாக தேறிவிட்டது. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அதிதியை அடுத்த முறை பார்க்கும்போது அவள் தனக்கு போட்ட உயிர் பிச்சைக்காகவும் தான் அவளுக்கு செய்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சொல்லிக் கொண்டே இருந்தார். வசந்தி சாப்பாடு தயாராகி விட்டதாக அழைத்தார். அம்மா, இங்க வந்து உட்கார். உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் வருண்? எனக்கும் அதிதிக்கும் டிவோர்ஸ் ஆகிருச்சு. என்ன சொல்ற வருண்? அந்த பொண்ணு இங்க இல்லையே, அப்புறம் எப்படி? அவ இல்ல, ஆனா அவளை கடத்திட்டு போனவன் என்ன மிரட்டி கையெழுத்து போட வச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற வருண்? இனி என்ன பண்ண முடியும்ப்பா? உங்களாலதான் எனக்கு இந்த நிலைமை. அவ நல்ல பொண்ணுதான். நீங்க பண்ண வேலையால என்னோட வாழ்க்கை போச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்காக இப்படியே என் வாழ்க்கையை ஓட்டவும் விட முடியாது. எனக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. வேற பொண்ணா என அதிர்ந்து போயினர் பெற்றவர்கள் இருவரும். வருண், நம்ம பணக்காரங்க தான். அதுக்காக இப்பதான் அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம். மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ண சொன்னா எப்படி? என் வாழ்க்கையே நாசமாக்குனது நீங்க தான். அப்ப நீங்க தான் அதை சரி பண்ணணும். சரி, செலவை கூட விடு. பொண்ணுக்கு எங்க போறது? நீ யாரையாவது பார்த்து வச்சிருக்கியா வருண்? அப்படி யாராச்சும் இருந்தா சொல்லு, நாங்க பேசி பாக்குறோம். அதுதான் அதிதி தங்கச்சி ஒருத்தி இருக்காதானே, அவளை போய் பொண்ணு கேளுங்க. அவங்க பொண்ணுக்காக தானே செலவு பண்ணோம். அப்ப அதுக்கு கைமாறா அவங்க இதை பண்ணிதானே ஆகணும். டேய் வருண், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அது சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு. அத போய் எப்படிடா? அம்மா, எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போனா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர கூட முயற்சி பண்ணாம ஜாலியா போனவ தானே அவ. அதுக்கு தண்டனையா இவ அனுபவிக்கட்டும். வருண், நீ பேசுறது ரொம்ப தப்பு. நீயும் உங்க அப்பாவும் பண்ண வேலையால தான் இன்னைக்கு அதிதி எங்க இருக்கான்னே தெரியல. அவளை இழந்து அந்த குடும்பம் தவிச்சிட்டு இருக்கு. அதை மறந்துட்டு நீ என்ன பேசுற சொல்லு. அம்மா, இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் சொன்னதை பண்ணுங்க. அதிதிய பத்தி மட்டும் யோசிக்கிற நீ, அவளை கடத்திட்டு போனவனுக்கு அவன் மேல பயங்கரமான காதல் இருந்துச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? அவன் கண்டிப்பா அவளை இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருப்பான். அதுக்குதான் என்கிட்ட டிவோர்ஸ்க்கு கையெழுத்து போட சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. அவ மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் தனியா இருந்து கஷ்டப்படணுமா? சொல்லுங்க. அத நீ அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வருண். உன் அப்பா பேச்ச கேட்டு பணத்துக்காக அப்படி பண்ணிருக்க கூடாது. இப்படி எல்லா தப்பையும் உங்க மேல வச்சுக்கிட்டு இப்ப அதிதி மேல பழி போடுற. உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, பாத்து பேசுங்க. இதுவே வேற யாராவது சொல்லியிருந்தா இங்க நடக்கிறதே வேற. நானும் தான் அவளை லவ் பண்ணேன். அவ கூட ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எதுவும் நடக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இந்த விஷயம் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்ப நான் என்னதான் பண்றது சொல்லுங்க. எனக்கு என்னமோ வருண் பேசுறது சரின்னு தான் தோணுது. அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதானே.
அதுக்காக அதிதி தங்கச்சிய போய் பொண்ணு கேட்கலான்னு சொல்றீங்களா நீங்க? வசந்தி கோபத்தில் கொதித்து போய் இருந்தார். இதுக்கு கண்டிப்பா அதிதி பெத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது தெரியும் வசந்தி, நம்ம போய் பேசி பார்க்கலாம். அதிதி மாதிரி இல்லாம இந்த பொண்ண நம்ம நல்லா வச்சுக்கலாம், புரியுதா? இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம். சொன்னா கேளுங்க. அம்மா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு. அப்பா, நம்ம போய் பேசலாம். சரி வருண், நாளைக்கு போகலாம். ஆனா அவங்க முடிவு என்னவா இருந்தாலும் நீ அதை ஏத்துக்க தயாராயிரு. அதிதி பெற்றோர்கள் இதற்கு சம்மதிப்பார்களா? அத்தியாயம் 68. வருணும் அவன் அப்பாவும் முடிவு செய்தபடி மறுநாள் அதிதி வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்தனர். வருண், அப்புறம் உங்களுக்கும் தான் சொல்றேன், போய் அசிங்கப்பட்டு தான் வரப்போறீங்க. அதுக்கு எதுக்கு போகணும் என்றார் வசந்தி. அம்மா, அவங்க பொண்ணை குடுக்கறேன்னு சொன்னா கூட நீ வேண்டான்னு சொல்லுவ போல. கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அப்புறம் என்ன, விடு, நாங்க போயிட்டு வர்றோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் கிளம்பி விட்டனர். அவர்கள் சென்ற பின் பூஜை அறைக்குள் சென்று, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அவர்கள் ஒத்துக்கொள்ளவே கூடாது என வேண்டிக் கொண்டார் வசந்தி. என்னதான் வீட்டில் வீரப்பாக பேசிவிட்டு வந்தாலும் அதிதி வீட்டிற்குள் போக வருணுக்கு தயக்கமாக தான் இருந்தது. வா, பேசதான போறோம் என தைரியம் சொல்லி அழைத்து வந்தார் வரதராஜன். இவர்கள் இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்த பிருந்தா வாங்க என்று சொல்லிவிட்டு போய் குமரவேலுவை அழைத்து வந்தார். என்னதான் அவர்கள் மேல் கோபம் இருந்தாலும் வீட்டு வாசலுக்கு வந்தவர்களை வரவேற்பதுதான் முறை என்பதால் உள்ளே வர சொல்லி அமர வைத்தார் குமரவேல். பிருந்தா, காஃபி கொண்டு வர சொல்லு. சரிங்க. சரியாக அந்த நேரம்தான் அருணா கல்லூரிக்கு கிளம்ப வெளியே வந்தாள். எதுக்கு இவங்க வந்திருக்காங்க தெரியலையே என யோசித்தபடி, நான் போயிட்டு வரேன்பா, அம்மா கிட்ட சொல்லிருங்க என்றாள். சரிம்மா. அருணா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை பத்தி பேசதான் வந்திருக்கோம் என்றான் வருண். என்ன பத்தி பேச என்ன இருக்கு? அது போக எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அருணா, இரு, அவங்க ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, கேட்டுட்டு போகலாம். சரிப்பா. அதற்குள் பிருந்தாவும் வந்து விட்டார். வரதராஜன் தான் பேச்சை ஆரம்பித்தார். என்ன மன்னிச்சிடு வேலு, உன் முகத்தை பார்த்து பேசுற தகுதியை நான் இழந்துட்டேன். என்னால் உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ஆனா அவ மனசுக்கு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். அதை விடுங்க, அதுதான் நடந்து முடிஞ்ச விஷயமாச்சே. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க பொண்ணுக்கும் வருணுக்கும் டிவோர்ஸ் ஆகிருச்சு. என்ன சொல்றீங்க? அவதான் இங்க இல்லையே, அப்புறம் எப்படி? இல்ல, அதிதியை கடத்திட்டு போனவங்க வருணை மிரட்டி கையெழுத்து போட வச்சுட்டாங்க. சரி விடுங்க, அதுவும் நல்லதுதான். அதிதி இங்க இருந்திருந்தா நாங்களே அதை தான் பண்ணி வச்சிருப்போம். உங்க கோபம் புரியுது. இப்ப வருண் வாழ்க்கை இல்லாம இருக்கான், அதுக்காக தான். சொல்லுங்கப்பா, ஏன் இப்படி தயங்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் நேரடியாவே சொல்றேன். உங்க முதல் பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. அவளுக்காக நான் என்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ண முடியாது. அதனால உங்க ரெண்டாவது பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அதை கேட்கத்தான் நாங்க வந்திருக்கோம் என்றான் வருண். என்னடா சொன்ன என கோபமாக எழுந்தார் குமரவேல். அப்பா, அப்பா, நீங்க கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நான் பாத்துக்கிறேன் என்ற அருணா. வருண், வெளியே போங்க என்றாள். ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கு கிட்ட நான் ஏண்டா மரியாதையா பேசணும்? உன் அப்பாவை கூட்டிட்டு மரியாதையா வெளியே போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு மறுபடியும் இங்க வந்து என்ன பொண்ணு கேப்ப? ஏன் சார், உங்க பையனுக்கு தான் அறிவில்ல, உங்களுக்கும் இல்லையா? தயவு செஞ்சு 2 பேரும் வெளியே போங்க. என்ன குமாரு, பொண்ண பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அருணா பேசுறதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. ஏற்கனவே உங்களை பத்தி விசாரிக்காம கல்யாணம் பண்ணி என் பொண்ணை இழந்துட்டு நிக்கிறோம். இப்ப அடுத்த பொண்ணையும் கேக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அருணா, நீ பூபதி தம்பிக்கு போன் பண்ணு. இவங்க இங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லு. சரிப்பா என அருணா போனை எடுத்தாள். வரதராஜனுக்கு ஏற்கனவே பூபதியிடம் வாங்கிய அடி கண்முன் வந்து போனது. இனி ஒரு தடவை அடி வாங்கினால் உயிர் போவது உறுதி. எனவே வருண், வா போகலாம். அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க. இதுக்கு மேல பேசினா பிரச்சனை தான் வரும். நம்ம அப்புறம் இத பத்தி பேசலாம், வா. அப்பா, என்னப்பா அவனுக்கு போய் பயப்படுறீங்களா? வருண், சொல்றத மட்டும் புரிஞ்சுக்கோ, வா என அவனை காருக்கு இழுத்து வந்தார். விடுங்கப்பா, அவ அவ்வளவு பேசுறா, அப்படியே விட்டுட்டு வரணுமா? அப்படி சொல்லல, இப்ப எதுவும் பண்ண வேண்டான்னு தான் சொல்றேன். அந்த பூபதி ஏற்கனவே நம்ம மேல கொலை வெறியா இருக்கான். இப்பதான் எம்எல்ஏ வரைக்கும் பேசி அவனை சரி பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் அவகிட்ட மாட்டுனா நம்ம கதை முடிஞ்சுது. வீட்டுக்கு போ, இத பத்தி அப்புறம் பார்க்கலாம். வேண்டா வெறுப்பாக காரை கிளப்பினான் வருண். அவர்கள் சென்ற பிறகு நெஞ்சை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார் குமரவேல். அவரால் வருண் பேசியதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அருணா, இனி நான் எப்படி உன்னை தனியா வெளியே அனுப்ப முடியும்? எனக்கு பயமா இருக்குடா. அப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னை பாத்துக்க எனக்கு தெரியும். அவன் எல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. இங்கிருந்து ரஷ்யா போனார்ல கிரீன், அவர் நம்ம பாதுகாப்புக்காக ஆள் போட்டுட்டு தான் போயிருக்கார். அதனால இதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பயந்து நம்ம வெளியே போகாம இருக்க முடியுமா சொல்லுங்க? ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இப்படி கஷ்டப்படுறோம். மறுபடியும் இவங்களுக்கு பயந்து அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நீ தைரியமா போயிட்டு வாருனா என்றார் பிருந்தா. சூப்பர், அப்பாவை பாத்துக்கோ, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு கிளம்பினாள் அருணா. அடுத்த முறை கிரீன் அழைக்கும் போது இதை சொல்ல வேண்டும் என நினைத்து கொண்டாள்.
பேலஸ் உள்ளே தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் அமர்ந்திருந்தாள் மெலினா. அவள் அப்பாவை இங்கே வரக்கூடாது என்று சொன்னதிலிருந்து இங்கிருக்கும் அனைவர் மேலும் கடும் கோபத்தில்தான் இருக்கிறாள். அப்போது சரியாக அவள் அப்பா அழைத்தார். சொல்லுங்க டாடி. மெலினா, அங்க நிலவரம் இப்ப எப்படி இருக்கு? இங்க எந்த மாற்றமும் இல்ல டாடி. இப்ப எல்லாம் அலெக்ஸ் ரூம் பக்கம் கூட யாரும் போறதில்ல. அன்னைக்கு அவன் அவளுக்காக அழுதது எல்லார் மனசுலயும் பதிஞ்சு போச்சு. எலிசா ஆன்ட்டி கூட இப்ப எல்லாம் அவளை பத்தி பேசுறதில்ல. அந்த ஜான் அவளை ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன். அவனும் அவளுக்கு பொக்கை கொடுத்து சீக்கிரம் குணமாகிவான்னு சொல்றான். எல்லாம் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அலெக்ஸ் அவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவான்னு பயமா இருக்கு டாடி. அவளுக்கு கை சரியாக போகுது. இன்னும் ஒரு 2 days தான். அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் டாடி. மெலினா பேபி, டாடி பேலஸ்குள்ள இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா டாடி இப்ப உள்ள வர முடியாது. அதனால நீ தான் ஏதாவது பண்ணணும். ஆனா மாட்டிக்காம பண்ணணும். என்ன பண்றது டாடி, சொல்லுங்க. சொல்றேன், ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா டாடி. அவர் சொன்னதை கேட்டு இருக்கையை விட்டு எழுந்து விட்டாள் மெலினா. டாடி, இது எப்படி முடியும்? அவ சாப்பாடெல்லாம் மேரி தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்துறது நடக்கிற காரியம் இல்ல. உனக்கு அலெக்ஸ் வேணும். அதே சமயம் நான் அங்க பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கணும். நீ நினைச்சா இதை பண்ணலாம் மெலினா, வேற வழி இல்ல. ஆனா நீ தான் இதை பண்ணேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. பேலஸ் பொறுத்த வரைக்கும் கிச்சன்ல கூட சிசிடிவி இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நீ இதுக்கு சரின்னு சொன்னா உனக்கு தேவையான பொருள் எல்லாம் இன்னைக்கு நைட்டு உன் கைக்கு வந்து சேரும். மெலினா சிறிது நேரம் யோசித்தாள். பின், அப்பா, அலெக்ஸ் எனக்கு வேணும் தான். ஆனா அதை விட முக்கியம், இத்தனை வருஷம் நட்பை தூக்கி எறிந்த மார்டின் அங்கிளை நான் சும்மா விட மாட்டேன். பேலஸ்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு முழு பொறுப்பும் அவ தான் எடுத்துக்கணும். அதுக்காக கண்டிப்பா நான் இதை பண்றேன்ப்பா. நீங்க எனக்கு தேவையான பொருளை கொடுத்து விடுங்க, நான் வச்சிடுறேன். சரி பேபி, டேக் கேர், பாய். போனை கட் செய்து விட்டு, நாளைக்கு உன் கதை முடிஞ்சது அதிதி என விட்டத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் மெலினா. அவள் பேசியதை அதுவரை அவள் அறைக்கு வெளியே கேட்டு கொண்டிருந்தான் ஜான். அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே அந்த அறையை கடந்து போனான். அத்தியாயம் 69. அடுத்த நாள் என்ன நடக்கப் போகிறது என்பது ஜானுக்கு புரிந்தது. மெலினாவை கையும் களவுமாக பிடித்து மாட்டிவிட வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டான். அவனை விட்டால் மெலினாவை இப்போதே கொலை பண்ணும் அளவிற்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தால் அதிதியை கொலை செய்யும் அளவிற்கு யோசிப்பாள்? இல்லை, இப்போது இவளை ஏதாவது செய்தால் அப்பாவுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவள் அப்பா மாட்டியதைப் போல தகுந்த ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். அதிதிக்கு அச்சுறுத்தலை தரும் யாரும் அவள் அருகில் இருக்கக்கூடாது என நினைத்து கொண்டான். ஜானுக்கு அதிதி மேல் என்ன மாதிரியான எண்ணம் இருக்கிறது என தெரியவில்லை. அதை அவன் இன்னும் எனக்கு சொல்லவில்லை. சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அவன் எனக்கே ஒரு புரியாத புதிராக தான் இருக்கிறான். அன்று காலை பேலஸுக்கு எப்போதும் போல்தான் விடிந்தது. காலை முதலே அலெக்ஸை போட்டு டார்ச்சர் செய்து கொண்டிருந்தாள் அதிதி. பின்லாந்தில் இருந்த போது கூட வெளியே சுற்றி பார்க்க கூட்டி சென்றாய். ரஷ்யா வந்து இவ்வளவு நாள் ஆகி கூட எங்கும் வெளியே செல்லவில்லை. இன்று எங்கேயாவது என்னை கூட்டி சென்றே ஆக வேண்டும் என பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தாள். அதிதி, சொன்னா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. டே முழுக்க என்னால வீட்டுல இருக்க முடியாது. இதுல எப்படி உன்னை நான் வெளியே கூட்டிட்டு போக முடியும் சொல்லு? அப்போ நீங்க வர வேண்டாம், கிரீன் கூட வரட்டும். அவருக்கு இங்க பிளேசஸ் எல்லாம் நல்லா தெரியும் தானே? அதிதி, அது பாதுகாப்பில்ல. இந்த ஒரு வாரம் மட்டும் விடு. கண்டிப்பா அடுத்த வாரம் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், சரியா? முடியாது. அப்ப வெளியே கூட்டிட்டு போறது வரைக்கும் என்கிட்ட பேச வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்ல, போங்க என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டாள். டாக்டர்னு தான் பேரு. ஒரு 10வது படிக்கிற குழந்தைக்கு இருக்க அறிவு கூட இல்ல என அலெக்ஸ் அவன் வேலைக்காக வெளியே கிளம்பிவிட்டான். அவன், கிரீன் தவிர மற்ற அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்திருந்தனர். காலை உணவு மட்டும் வீட்டில் இருக்கும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது பேலஸ் வழக்கம். ஆனால் அலெக்ஸிடம் கோபித்துக் கொண்டதால் தனக்கு சாப்பாடு வேண்டாம் என மேரியிடம் சொல்லிவிட்டாள் அதிதி. மெலினா நகத்தை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அதிதி வந்தால்தான் அவள் எதிர்பார்த்த காரியம் இன்று நடக்கும். அவளுக்கு எதிர்ப்புறம் அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஜான். அவனும் அதிதியை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. மெலினா மெதுவாக மேரியிடம், அதிதி எங்கே என கேட்டாள். இவள் ஏன் அதிதியை கேட்கிறாள் என்று யோசித்த மேரி, அவங்க வரல, பசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பதில் ஜானுக்கும் கேட்டது. மனதிற்குள் மெதுவாக சிரித்து கொண்டான். அப்படியா, சரி என மெலினா தலையை தொங்க போட்டு கொண்டாள். கஷ்டப்பட்டு எடுத்து அனைத்து முயற்சியும் வீணா போய்விட்டதே. அதிதிக்கு மட்டும் இங்க இந்திய முறைப்படி தனி சமையல் நடக்கும். அவளுக்கான உணவுகள் தனியாக தான் இருக்கும். அதை யாரும் எடுக்க மாட்டார்கள். மெலினாவின் அப்பா அதிதியின் உணவில் கலப்பதற்கு ஸ்லோ பாய்சன் போன்ற விஷத்தன்மை கொண்ட பொருளை அனுப்பியிருந்தார். மெலினாவும் கஷ்டப்பட்டு மேரி வேறு வேளையில் இருந்த நேரம் பார்த்து அதிதி உணவில் கலந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு பார்த்து அதிதி பசியில்லை என சொல்லிவிட்டாள். மெலினா செய்த அனைத்தையும் ஜான் வீடியோவாக பதிவு செய்து வைத்தான். ஆனால் அதுவும் இப்போது வீணாக போய்விட்டது. ஆனால் ஜான் அதை நினைத்து கவலைப்படவில்லை. அது என்றாவது ஒரு நாள் பயன்படும். அனைவரும் அவர்கள் உணவை முடித்து கொண்டு எழுந்து போய்விட்டனர். மெலினா அங்கு வைக்கப்பட்டிருந்த அதிதியின் உணவையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஜான் மேரியை அழைத்தான். சொல்லு ஜான்.
மேரி, இந்த இந்தியன் ஃபுட் எல்லாத்தையும் குப்பையில போட்டுருங்க. அதிதி கேட்டா வேற ஏதாவது தயார் பண்ணி கொடுங்க. ஆனா ஜான், அவங்க காலையில பண்ண ஃபுட் கூட மத்தியானம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வேண்டாம், போட்டுருங்க. அப்புறம் அவங்க ஃபுட் ரெடி பண்ற இடம் எல்லாத்தையும் சிசிடிவி செக் பண்ண சொல்லுங்க. சரி ஜான். அதிதி இப்ப எங்க? கார்டன்ல இருக்காங்க. சரி, 1 கிளாஸ் ஜூஸ் மட்டும் கொண்டு வாங்க. சரி. மேரி நகர்ந்த பின், என்ன ஜான், தம்பி ஒய்ஃப் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு என்றாள் மெலினா. அதுல எதுவும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல மெலினா. அப்புறம் நீ அதிதி விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிரு. உன்னை நான் கவனிச்சிட்டு இருக்கேன், மறக்க வேண்டாம் என மேரி கொண்டு வந்து கொடுத்த ஜூஸை வாங்கி கொண்டு சென்று விட்டான். மெலினா மனதிற்குள், நம்ம இன்னைக்கு பண்ணுனதை கண்டுபிடிச்சிருப்பானோ, ஏன் கவனமா இருக்க சொல்லிட்டு போறான், என்னவா இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தாள். என்ன மேடம், காலையிலேயே உண்ணாவிரத போராட்டமா? இந்தாங்க ஜூஸ் குடிங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஜான் சிரித்துக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தான். என்ன இவ்வளவு கோபம், என்ன பிரச்சனை? ஒண்ணுமில்ல, எனக்கு யார் கூடவும் பேச வேண்டாம், நீங்க போங்க. ஐயோ, இவ்வளவு கோபம் வேண்டாமே, உடம்புக்கு ஆகாது. சரி, என்ன வேணும் சொல்லு, நான் பண்றேன். இல்ல, உங்களால முடியாது. முடியுமா முடியாதான்னு நான் தானே சொல்லணும். எனக்கு இங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு அலெக்ஸ் கிட்ட கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதானா? இதுக்குதான் கோபமா? ஆமா, நான் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, வெளியவே போகல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க எனக்கு எந்த வேலையும் இல்ல. எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருக்கிறது சொல்லுங்க. புரியுது பேபி, அலெக்ஸுக்கு இன்னைக்கு ஒரு டீல் முடியுது, அதனாலதான் அவன் வெளியே போயிருக்கான். அததான் அவரும் சொன்னாரு. அப்புறம் என்ன, இது சின்ன விஷயம் தானே, நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் தானே. நீ டாக்டர்னு சொன்னாங்க, பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நான் எப்போ உன்னை திட்டினேன்? சரி விடு, ஜூஸ் குடிச்சிட்டு போய் ரெடி ஆகி வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா அலெக்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா. இல்ல, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. நீங்க முதல் நாள் என்கிட்ட நடந்துகிட்டதை வச்சு கோபமா இருக்காரு, அதனால உங்க கூட வரவிட மாட்டார். ஃபர்ஸ்ட் கேட்டு பாரு, அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லு. சரி, கேட்டு பாக்குறேன் என சொல்லிவிட்டு அறைக்கு போய் அலெக்ஸுக்கு அழைத்தாள். என்னடி, வீட்ல சண்டை போட்டது பத்தலையா? போன்ல கூட ஆரம்பிச்சிட்ட போல. நான் அதுக்கு கால் பண்ணல, நீங்க தான் என்ன வெளியே கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இங்க ஆனா என்ன? அது ஜான் என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க சொன்னாரு. நான் போகவா? அதிதி, நீ இப்ப மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்த, அடிச்சு பல்ல உடைச்சிருப்பேன். உனக்கு ஊரை சுத்தி பார்க்க வேற ஆளே கிடைக்கலையா? யார் கூடவும் வெளியே போக கூடாது. அப்படி போயாகணும்னு நினைச்சா நீயே தனியா போயிட்டு வா. இப்படி கால் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணாத, வை போன என கத்தி விட்டு போனை வைத்து விட்டான். ஏற்கனவே அலெக்ஸ் நினைத்து போன காரியம் சரியாக நடக்கவில்லை. இதில் அதிதி ஜானுடன் வெளியே போவதாக சொல்லவும் கத்திவிட்டான். அலெக்ஸ் தனியா போ என்று சொன்னதால் கோபம் கொண்ட அதிதி தனியாகவே கிளம்பிவிட்டாள். ஜான் அவள் வந்து சொல்லுவாள் என அவள் அறையில் காத்திருந்தான். அதன் பின் அவனுக்கும் சில வேலைகள் வந்ததால் அவன் அதிதியை பற்றி மறந்து போய்விட்டான். தயாராகி வெளியே வந்த அதிதி மேரியிடம் தனக்கு ஒரு கார் வேண்டும் என்று கேட்டாள். அவரும் அலெக்ஸ் கார்களில் ஒன்றை பணியாளர் ஒருவரை எடுத்து வர சொல்லி அதில் அதிதியை அனுப்பி வைத்தார். வெளியே வந்த அதிதிக்கு அந்த நகரம் அவ்வளவு பிடித்திருந்தது, அழகாக இருந்தது. அங்கிருந்த கட்டிடங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. கார் டிரைவரிடம் ஒரு இடத்தில் காத்திருக்க சொல்லிவிட்டு அங்கிருந்த கடைகள் நிறைந்த தெருவிற்கு சென்றாள். அலெக்ஸ் ஏற்கனவே அவளிடம் அவனது கார்டை கொடுத்து வைத்திருந்தான். அதை வைத்து அவளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொண்டிருந்தாள். அவளை சிலர் கவனித்து அவள் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். அலெக்ஸ் இல்லைன்னா என்னால வெளியே வர முடியாதுன்னு நினைச்சிட்டான் போல. என்னாலையும் எல்லாம் முடியும்னு காட்ட போறேன் என முட்டாள்தனமாக யோசித்து சுற்றி கொண்டிருந்தாள். அன்று இரவுதான் பேலஸுக்கு வந்து சேர்ந்தான் அலெக்ஸ். அதிதி கண்டிப்பாக கோபமாக இருப்பாள், அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என அறைக்கு வந்தான். அங்கு அவள் இல்லை. எங்கு போனா என மேரியை அழைத்து கேட்டான். காலை வெளியே போகும்போது பார்த்தேன், அதன் பின் பார்க்கவில்லை என அவளுக்கு கார் ஓட்டி சென்ற பணியாளரை வர சொன்னார். அவரிடம் விசாரித்த பொழுது, ஷாப்பிங் சென்ற அதிதி திரும்பி வரவே இல்லை. இவ்வளவு நேரம் தேடி பார்த்துட்டு இப்போதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் என்றார். என்ன சொல்ற நீ? எந்த ஷாப்பிங் பிளேஸ் சொல்லு என்று கத்தினார் மேரி. அதற்குள் அலெக்ஸுக்கு போன் வந்தது. அதோடு அதில் அதிதி பற்றிய தகவலும் வந்தது. அத்தியாயம் 70. அதிதியை அழைத்து சென்ற கார் ஓட்டுநர் சொன்ன தகவலை கேட்டு வேகமாக காரை எடுத்துக்கொண்டு ஓடினான் அலெக்ஸ். அவனை பின்தொடர்ந்து ஓடினான் கிரீன். இவர்கள் வெளியே ஓடும்போதுதான் அறையை விட்டு வெளியே வந்தான் ஜான். மேரி அருகில் வந்தவன், என்னாச்சு, எதுக்கு இப்படி அவசரமா போறாங்க? அது ஜான். சொல்லு மேரி, என்னாச்சு? அதிதி. ஜான் புருவத்தை சுருக்கினான். அதிதிக்கு என்ன? அது அதிதி காலையில வெளியே போனாங்க, இப்ப வரைக்கும் வரல என்றார். எனது? ஜான் குரலில் உச்சபட்ச அதிர்ச்சி தெரிஞ்சது. ஆமா ஜான், காலையில சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, இப்ப வரைக்கும் வரல. அததான் அலெக்ஸ் பேசிட்டு இருந்தான். அப்ப ஏதோ போன் வந்தது, அதுல என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அதை கேட்டுட்டு தான் இப்படி வேகமா போறாங்க.
இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, அப்படி இருந்து இந்த ஊரை பத்தி பழக்கம் இல்லாத பொண்ண தனியா அனுப்பியிருக்கீங்க. பேலஸ்ல இருந்து பாதுகாப்பு இல்லாம வெளியே யாரும் போக கூடாதுன்னு தெரியாதா என கத்திவிட்டு அவனும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அவன் கத்திய போது மொத்த குடும்பமும் அங்குதான் இருந்தது. அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் யாரும் அதிதியை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவள் வீட்டில் இருக்கிறாளா இல்லையா என்பது பற்றியெல்லாம் அங்கு யாருக்கும் கவலை இல்லை. அப்படியே அனைவரும் கலைந்து போயினர். இங்கு மின்னல் வேகத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அலெக்ஸ். அதே வேகத்தில் அவன் பின்னால் வந்து கொண்டிருந்தான் ஜான். ஜான் காரை ஓட்டிக்கொண்டே கிரீனுக்கு அழைத்தான். சொல்லுங்கண்ணா, அதிதி எங்க? அலெக்ஸுக்கு கால் பண்ணது யாரு? எங்க போயிட்டு இருக்கீங்க? அண்ணா, ஹென்றி தான் அதிதியை கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க குடோனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவனா? அவன் இங்க இல்லையே கிரீன், போலந்துல தானே இருந்தான். இப்ப வந்துட்டாரு போல ஜான். சரி, நீயும் அலெக்ஸும் ஃப்ரண்ட் கேட் வழியா உள்ள போங்க. நான் பேக் கேட் வழியா வரேன். அவன்கிட்ட சொல்லிரு. சரி வாங்க. அடுத்த 10வது நிமிடத்தில் ஹென்ரியின் குடோன் வந்து விட்டனர். கிரீன், ஜான் பின்வழியில் வருவதாக அலெக்ஸுக்கு தகவல் சொன்னான். வரட்டும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றனர். ஹென்றி கிரீனை போல பேலஸில் வளர்ந்தவன்தான். பருவகாலம் வரை அங்கிருந்தவன் செய்யக்கூடாத சில விஷயங்களில் மார்ட்டின் அறியாமல் செய்து வந்தான். விலைமாதர்களை பேலஸுக்கு அழைத்து வருவது, இரவு முழுவதும் போதை மருந்து உபயோகிப்பது என செய்து கொண்டிருந்தான். அதை கவனித்து வந்த மார்ட்டின் ஒரு நாள் நிரந்தரமாக ஹென்ரியை பேலஸை விட்டு துரத்திவிட்டார். ஹென்ரியின் அப்பா அங்கு வேலை பார்த்தவர்தான். அவர் இன்றும் அங்குதான் இருக்கிறார். ஹென்ரியை அங்கேயே இருக்க வைக்க அவரும் போராடி பார்த்தார். ஆனால் மார்ட்டின் உறுதியாக இருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. பேலஸில் இருப்பவர்களை பழிவாங்க சரியான தருணத்திற்கு காத்திருந்தனர் ஹென்ரியும் அவன் அப்பாவும். அது அதிதி மூலம் வகையாக கிடைத்துவிட்டது. அவள் பாதுகாப்பு இல்லாமல் இன்று தனியே வெளியே செல்வதை கவனித்த ஹென்ரியின் அப்பா அவனுக்கு தகவல் சொல்லியிருந்தார். அவனுக்கு கஷ்டம் கொடுக்காமல் பேக்கு போல வந்து மாட்டிக்கொண்டிருந்த அதிதியை லட்டு போல தூக்கி வந்துவிட்டு அலெக்ஸுக்கு தகவலும் தெரிவித்து விட்டான் ஹென்றி. அவனை பொறுத்தவரை அதிதியை காயப்படுத்துவது அவன் நோக்கம் இல்லை. மார்ட்டின் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும், அவ்வளவுதான். குடோனில் ஹென்றிக்கு என தனியாக இருக்கும் அறையில் வைத்து அதிதியை பூட்டியிருந்தனர். அவளுக்கு தேவையான உணவு, தண்ணீர், படுப்பதற்கு நல்ல மெத்தையெல்லாம் இருந்தது. காவலுக்கு இருக்கும் ஆட்கள் கூட வெளியேதான் நின்றனர். ஆனால் இதை நினைத்து எல்லாம் சந்தோஷப்படும் நிலையில் அவள் இல்லை. அலெக்ஸ் எப்படியும் கண்டுபிடித்து விடுவான். அவனிடம் என்ன சொல்வது? எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? பின்லாந்து சம்பவம் போலவே இப்போது மாட்டிக்கொண்டேன். அவன் சொல்லுவது போல எனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை போல. தனியாக வெளியே வந்து என் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு இதுதான் தண்டனை போல. பசி வேறு அதிகமாக இருக்கிறது. காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவே இல்லை. என்ன செய்வது? இதை சாப்பிடலாமா? இல்லை, இதில் ஏதாவது கலந்திருந்தால் என்ன செய்வது என லூசுத்தனமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். வெளியே அலெக்ஸ் வந்ததன் அறிகுறியாக துப்பாக்கி சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. வந்துட்டான் போல. இருக்க கோபத்துக்கு என்னையும் சுட்டு கொன்னு இங்கே புதைக்க போறான். நம்ம ரொம்ப அமைதியான பொண்ணாதானே இருந்தோம் சென்னையில இருக்கப்போ. ஏன் இப்பெல்லாம் இப்படி மாறிட்டோம்? ஜான் கூட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அலெக்ஸ் பேச்சை கேட்டு அவர் அவாய்ட் பண்ணிருக்க கூடாது. பாவம், இப்ப அவரும் என்னை தேடிட்டு இருப்பாரு என நினைத்து கொண்டிருக்கும் போதே கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்து விட்டான் ஜான். அவனை பார்த்து 32 பற்களும் தெரியுமாறு சிரித்தாள் அதிதி. ஹே ஜான், வாங்க என்றாள். இது என்ன ஓ வீடா? வாங்கன்னு வாய் நிறைய சொல்ற. எழுந்து வா, உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அலெக்ஸ் எங்க? அவன் வருவான், வா என அவளை பின்பக்கமாக அழைத்து சென்று அலெக்ஸ் காரில் அமர வைத்துவிட்டு பாதுகாப்பிற்கு ஆட்களையும் நிறுத்திவிட்டு குடோனுக்குள் சென்றான். அங்கு சண்டை முடியும் தருவாயில் இருந்தது. ஜான் சென்று அதை முடித்து வைத்தான். ஹென்றி இனி எழுந்து நடமாட முடியாத நிலைமைக்கு போய்விட்டான். கிரீன், அதிதி அலெக்ஸ் கார்ல இருக்கா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான் ஜான். வேகமாக தன் காருக்கு வந்த அலெக்ஸ் அங்கு நின்று கொண்டிருந்த அதிதியை அறைய கை ஓங்கி விட்டான். அதற்குள் ஜான் வந்து தடுத்து விட்டான். கிரீன், கிளம்புங்க, இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், இந்த இடம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். போகலாம் பாஸ், வீட்ல போய் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு தன் காரை எடுக்க சென்றான் கிரீன். உள்ள ஏறு என்று சொல்லிவிட்டு தன் காரை கிளப்பினான் அலெக்ஸ். அதிதியை எரித்து விடுவது போல முறைத்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு, எனக்கு பசிக்குது அலெக்ஸ், நான் காலையிலிருந்து சாப்பிடவே இல்லை, சாப்பாடு வாங்கி கொடு என்றாள். இப்படியெல்லாம் பேசி என் கோபத்தை கம்மி பண்ணலான்னு நினைக்கிறியா? ஐயோ, நீ கோபமாவே இரு, அது என் பிரச்சனை இல்ல. நிஜமாவே எனக்கு இப்ப பசிக்குது என்றாள் அதிதி. உயர்தர ஹோட்டல் ஒன்றில் காரை நிறுத்தினான். பின்னால் தொடர்ந்து வந்த கிரீன் காரை போக சொல்லிவிட்டான். உள்ளே வந்த அதிதி இஷ்டம் போல ஆர்டர் செய்து சாப்பிட ஆரம்பித்து விட்டாள். அலெக்ஸிற்கும் நல்ல பசி. அன்று முழு நாளும் வேலை இருந்து கொண்டிருந்தது. அதனால் அவனும் சாப்பிட ஆரம்பித்தான். ஆனால் அதிதியை முறைத்து கொண்டே இருந்தான். அதை அவளும் கவனித்தாள். பசி தீரும் வரை சாப்பிட்டு முடித்தவள், இப்ப ஏன் என்ன முறைச்சிட்டு இருக்க அலெக்ஸ்? உன்னாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோபப்படணும், நீ இல்ல. அதிதி, பொது இடம் கூட பார்க்க மாட்டேன், அடி வச்சிருவேன், அமைதியாயிரு. எதுக்கு நீ என்ன அடிக்கணும்? நான் சொல்றதுல என்ன தப்பு சொல்லு?
பின்லாந்துல அப்புறம் இப்போ இங்க. இது 2மே உன் சம்மந்தப்பட்டவங்க தான் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சொல்லு? நீ தான் எல்லார் கூடயும் சண்டை இழுத்து வச்சிருக்க. அவங்க எல்லாம் என்ன போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன வேற அடிப்பேன்னு சொல்ற? என்ன திதி ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறதா நெனப்பா? எங்களுக்கு நெறைய எதிரி இருக்காங்க. எங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் பாதுகாப்பு இல்லாம வெளிய போக்கூடாதுன்னு சொல்றது. என் பேச்ச கேட்காம வெளிய வந்ததும் இல்லாம, இப்ப என் மேலயே பழிய போடுற நீ. உனக்கு இருக்குடி இன்னைக்கு நைட்டு. ஆமா, என்ன உனக்கு ஏதாவது ஆனா அந்த ஜான் பதறி போய் ஓடி வரான். என்ன நடக்குது? அவருக்கு என் மேல பாசம் அதிகம். அப்படியா? பார்த்தா எனக்கும் அப்படிதான் தெரியுது. எப்படியோ என் லைன்ல கிராஸ் பண்ணாம இருந்தா சரி, போகலாம் வா. பேலஸ் வந்து சேர்ந்த பின் நடந்ததையெல்லாம் அலெக்ஸ் மார்ட்டினிடம் சொன்னான். இனி தனியாக அதிதி பாதுகாப்பிற்கு ஆள் போட சொல்லிவிட்டு ஹென்றி அப்பாவை பணியிலிருந்து நீக்கிவிட்டார் அவர். அதிதி பேலஸுக்கு வந்துவிட்டதை உறுதிப்படுத்திக் கொண்ட ஜான் சாப்பிட்டுவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டான். அன்று முழுவதும் இருந்த அசதி காரணமாக அதிதியை கட்டிக்கொண்டு உறங்கி போனான் அலெக்ஸ். அதே நேரம் சென்னையில் நல்லவன் போல் நடித்து அதிதி பற்றிய தகவல்களை அருணாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் பூபதி. அவன் கண்கள் கோபத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. இதுவரை இந்த கதையோடு எங்களுடன் பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களது கருத்துகளும் விமர்சனங்களும் தான் ஒரு எழுத்தாளருக்கு வெகுமதி. எனவே உங்களது கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த கதையின் அடுத்த பாகம் உங்களை விரைவில் வந்தடைய கதைகள் 360 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.